திருச்சிற்றம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நம்முடைய சேனலில் நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே உண்மை விளக்கம் என்கிற பகுதியை சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த சைவம் சைவ நெறிச்செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார்கள். அவர்களுடைய பொற்பாதமும் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம் மொழி மேகலாலை வணங்கி வருக வருக என்று வரவேற்று சித்தாந்த சைவம் என்கிற நிகழ்ச்சிக்குள் நுழைவோம். நுழைவதற்கு முன்பதாக நாம் ஐயா எத்தனாவது பகுதி பார்க்க போறோம் ஐயா? 21ஆம் பாகமா? பாட்டு 38 தானே ஐயா? சாமி இருக்கீங்களா? 8 பார்க்கணும். சரிங்க. சிவபெருமான் திருச்சிற்றம்பலம். ஐயா அவர்களே வருக வருக என்று வரவேற்று வாங்க ஐயா, நிகழ்ச்சியை துவங்குங்க ஐயா. சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆலிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமடி திருவாத ஊரர் திருத்தாள் போற்றி போற்றி, சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல் எனும், நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்த சீர்திருத்தேவாரமும் திருவாசகமும் உய்வை தரச் செய்த நால்வர் பொற்றால் எம் உயிர்த்துணையே, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி, நீராண்ட கடந்தை நகர்மறை ஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதம திருத்தாள் போற்றி போற்றி, தூக்கு சீர் திருத்தொண்டர் தொகை விரிவாக்கினால் சொல்ல வல்லபிரான் எங்கள் பாக்கிய பயனாம் பதி குண்டைவாள் சேக்கிழான் அடி சென்னி இருத்துவாம், கருணை பொழி திருமுகத்தில் திருநீற்று நுதலும் கண்டாரை வசப்படுத்த கனிந்தவாயழகும், பெருமை தருதுறவினோடு பொறை உலத்தில் பொறுத்தே பிங்ககனார் மலர்த்தாள்கள் பிரியாத மனமும், மறுவினர்கள் அகலாத ஞானமே வடிவாம் வளர்த்துறை செய் சிவஞான மாமுனிவன் மலர்த்தால் ஒரு பொழுதும் நீங்காமல் எமது உலத்தில் திறத்தில் ஓதிடும் நாவினில் என்று முன்னி வைத்தே உரைப்பாம், கைலாய பரம்பரையில் சிவஞான போதநெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டான் தந்ததிக்கோர் மெய்ஞான பானுவாகி குயிலாரும் பொழில் திரு அவடுத்துறைவாள் குரு நமச்சிவாய தேவன், கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடூழி தழைக மாதோ. தென்னாருடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்த பிரான் அகிலாண்டேஸ்வரி அம்மையுடன் ஆகிய அருள்மிகு காய நிர்மலேஸ்வர பெருமானுடைய திருவடிகளையும், எனது ஞானாசான் ஞானகுரு விக்ரமசிங்கபுரம் கா சண்முகமையா அவர்களுடைய திருவடிகளையும், அடியேனை செந்நெறியில் ஆட்படுத்திய ஆசிரிய பெருமக்களுடைய திருவடிகளையும், அருவான்மை நாயன்மார் பெருமக்களுடைய திருவடிகளையும்,
இந்த நிகழ்ச்சியை செவிமடுக்க வந்துள்ள அனைத்து அடியார் பெருமக்களுடைய திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி இந்த ஞான வேள்வியினை துவங்குவோம். திருச்சிற்றம்பலம், 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 திருச்சிற்றம்பலம். நாம இந்த 37வது பாட்டு, சில புத்தகங்கள்ல 37ன்னு இருக்கும், சில புத்தகங்கள்ல 38ன்னு இருக்கும். அந்த வரிசை முன்ன பின்ன ஒரு பாட்டு 2 பாட்டு மாறி இருக்கும். அந்த காப்பு செயலுக்கும் சேர்த்து நம்பர் போட்டிருப்பாங்க சில புத்தகத்துல. சில புத்தகத்துல காப்பு செயல் நீங்களாக நம்பர் போட்டிருப்பாங்க. அதனால அதுக்கு தகுந்த மாரி நீங்க புத்தகம் இருந்தா பார்த்துக்கலாம். நம்ம போன வாரம் பார்த்த அந்த பாடம், மோனானந்த மாமுனிவர், அதாவது அறியாமை ஒழிவும் ஆனந்த உதயமும் அப்படின்னு இந்த பகுதிக்கு பெரியவர்கள் பேர் கொடுத்துருக்காங்க. அப்புறம் அத ஆனந்த நடனம்னு சில புத்தகங்கள்ல அதற்கு தலைப்பும் கொடுத்துருக்காங்க. அப்ப இங்க அறியாமை ஒழியும் ஆனந்த உதயம் அப்படின்னு சொல்லும்போது, இது யாருக்கு நடக்கும் அந்த அறியாமை ஒழிவு? அப்ப யாருக்கு நடக்கும் அந்த ஆனந்த உதயம்? அப்படிங்கிறது தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதனால இதுல மோனந்த மாமுனிவர் மும்மலத்தை மோசித்து தான் அந்த மானிடத்தே தங்கியிடும் ஆனந்தம் மோண்டு அருந்தி நின்று ஆடல் காணும் அருள் மூர்த்தியாக் கொண்ட திரு அம்பலத்தான் கூத்து அப்படின்னு சொல்லும்போது, இந்த மோனானந்த மாமுனிவர் அப்படிங்கிறவங்க அந்த மௌனம் கடந்தவர்கள் அப்படின்னு பார்த்தோம். அதாவது மௌனம்ங்கிறது வெளி மௌனம், மோனங்கிறது உள் மௌனம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த உள்ளும் அந்த மனமும் மௌனம் அடையக்கூடிய அந்த நிலையை தான், அந்த உரை உணர்வுகள் அற்று நிற்கக்கூடிய அந்த நிலையத்தான் நம்ம இறுதி நிலையான இந்த மோன நிலைன்னு சொல்றோம். அதுதான் அருணகிரி பெருமான் சும்மா இருன்னு சொல்றார். சும்மா இரு அப்படின்னா எதை பற்றியும் சிந்திக்காம இந்த உயிரால இருக்க முடியாது. ஏன்னா எதையாவது பற்றி தான் இந்த ஆன்மா வாழும் அப்படிங்கிறது தான் நம்ம சித்தாந்த கூறக்கூடியது. அப்ப சும்மா இரு அப்படின்னா, அந்த சிவநினைவு தவிர மற்ற உணர்வுகளை எல்லாம் அற்று இருக்கக்கூடிய அந்த முனிவர்களைத்தான் இங்கே சிவனைத் தவிர மற்ற முற்றும் துறந்தவர்கள். ஏன்னா எதை துறக்கணும் அப்படின்னா அவனை தவிர இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லாத்தையும் துறக்க வேண்டியதுதான். ஏன்னா இந்த உலகமே துறக்கறதுக்காக தான். அப்ப இந்த மோனானந்த மாமுனிவர் அப்படிங்கிற இந்த முனிவர் அப்படிங்கிறவர் அது முற்றும் துறந்தவர் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா நம்ம இந்த ஆதார பூசை, நிராதார பூசைகள் எல்லாம் நம்ம பார்த்தோம். அதுல 6 ஆதாரங்களை வைத்து ஒவ்வொரு ஆதாரங்கள்லையும் சுவாமி அந்த அந்த ஆதாரத்துக்குரிய அதிதெய்வம் யாரு? அந்த அதிதெய்வம் எந்த மாதிரியான எந்த நிறமுடைய அந்த தாமரையில இருக்கு? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போன வகுப்பிலேயே பார்த்தோம். இப்ப அந்தந்த இடத்துல இருக்கக்கூடிய அப்ப உயிர் அங்கங்க இருக்கும்போது, அந்த ஆன்மாவுடைய குணம் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். 6 ஆதாரங்கள் பற்றி சொல்லும்போது, மூலாதாரம் அப்படின்னு சொல்லும்போது, அது முதுகெலும்பின் அடிப்பாகத்துல ஆசன வாயின் அருகே அமைந்துள்ளது அப்படின்னு நம்ம அந்த சக்கரம் தான். அது என்ன செய்யும் அப்படின்னா, அந்த இந்த உடல் சக்தியின் இருப்பிடம். அந்த இடம் தான். அந்த உடம்பு அந்த சக்தியோட இருப்பிடமா இருப்பது அந்த மூலாதாரம் தான். அது தாமரை போல் 4 இதழ் கொண்ட சிவந்த தாமரைன்னு பார்த்தோம். அப்ப இந்த இடம் நமக்கு என்ன மாரி குணங்களை கொடுக்கும்? என்ன மாரி எண்ணங்களை கொடுக்கும் அப்படின்னா, அந்த உயிர் அங்க இருக்கும்போது, உயிர் வாழ வேண்டும் அப்படிங்கிற ஆசையை கொடுக்கக்கூடியது இந்த மூலாதாரத்துல உயிர் இருக்கும்போது நடக்கக்கூடிய செயல். அப்புறம் அங்க உயிர் அங்க இருக்கும்போது பிடிவாதம் அப்படின்ற அதுவும் அங்கே தான் உற்பத்தி ஆகிறது, அந்த மூலாதாரத்துல. அதனால இந்த உடலில் இந்த உயிர் இயக்கத்திற்கு இது மூல காரணமாக, ஏன்னா உயிர் வாழ வேண்டும்ங்கிற ஆசையும், ஏதாவது ஒண்ணு பற்றி இருக்க வேண்டிய அந்த பிடிவாதமும் இருக்கனால தான், இது உடலில் உயிர் இயக்கத்திற்கு இது மூல காரணமாக விளங்குவதால தான் இந்த இடத்தையே நம்ம மூலாதாரம்னு சொல்றோம். அப்புறம் அந்த சுவாதிஷ்டானம் அடுத்த இடம் பார்க்கும்போது, இந்த சுவாதிஷ்டானம் இது பாலியல் உணர்வுகளை தூண்டக்கூடிய சக்கரம். அது தொப்புளுக்கு சற்று கீழே 6 இதழ் கொண்ட தாமரையில ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடியதுன்னு பார்த்தோம். அந்த பாலியல் சக்தி இதில் தான் மையம் கொண்டிருக்கக்கூடியது. அப்புறம் ஈகோ அதிகமா இருக்கு அப்படின்னா, உயிர் அந்த இடத்துல தங்கி இருக்கும்போது அந்த ஈகோ அப்படின்னு கூடிய அந்த சக்தி அதுக்கு காரணமாக இருப்பதும் இந்த நிலைதான். அப்புறம் இந்த நிலையில இருக்கும்போது, மற்றவர்களுடைய உணர்ச்சி போக்குகளை உணர்கின்ற சக்தியும் இந்த சக்கரத்துக்கு உண்டுன்னு சொல்றாங்க. அப்புறம் அந்த ஐம்புலன்களை அடக்கி அறிகின்ற சக்தியும் இங்கிருந்து தான் தொடர்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சுவாதிஷ்டான பகுதி. அப்புறம் உயிரை மேல அதுக்கும் கொஞ்சம் மேல செலுத்தின மணிப்பூரகம், நாபி என்றும் இது அந்த இடத்துக்கு நம்ம பேர் சொல்றோம். அப்ப தொப்புளுக்கு சற்று மேல 10 இதழ் தாமரை மஞ்சள் நிறத்தில் அமைந்தது உடலின் மையமாக இதனை நம்ம கருதுறோம்.
இந்த பகுதியில இருந்து தான் இந்த உடல் இயக்க சக்தி உடல் எங்கும் விநியோகிக்கப்படுது. அந்த இடத்துல இருந்து தான் சக்தி எல்லா உறுப்புகளுக்கும் கொடுக்கப்படுது. கட்டுக்கடங்காத உணர்ச்சியும் இங்கு தான் கருக்கொள்கிறதுங்கிறார். அப்ப அந்த இடத்துல இருக்கும்போது கட்டுக்கடங்காத இந்த உணர்ச்சிகள் இருக்கும். அதனால தான் நமக்கு ஒரு அதிர்ச்சியோ, ஒரு பய உணர்ச்சியோ ஏற்படும்போது இந்த பகுதியில் உள்ள தசைகள் உடனே இறுக்கமடைஞ்சிரும். அப்புறம் அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்கும்போது அநாகதம். இதற்கு இருதய சக்கரம் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. மார்பினுடைய மையத்துல இதயம் உள்ள அந்த பகுதியில 12 இதழ் கொண்ட தாமரையில அமைப்புல பச்சை நிறத்தில் இருக்கிறது அப்படின்னு அந்த தாமரையுடைய நிறம் அப்படின்னு அதனுடைய நிறம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. உயிர் அங்க வந்து தங்கும்போது அங்க அன்பு, பாசம், இரக்கம், சகோதரத்துவம், அப்புறம் விசுவாசம், பக்தி கூட அங்கதான் நமக்கு உதயமாகிறது அப்படிங்கிற அப்ப அனைத்து நல்வியல்புகளினுடைய இருப்பிடமாக இது அமைகிறது. ஏன்னா எந்த இடத்துல நம்ம உயிர் இருக்குங்கிறத நம்மளுடைய குணங்களை வைத்தே தெரிந்து கொள்ளலாம். அப்புறம் தைமஸ் சுரப்பி அப்படிங்கிறது ஒரு சுரப்பி இந்த சக்கரத்தினுடைய கட்டுப்பாட்டுல செயல்படுது. இதயம், நுரையீரல், ரத்த ஓட்டம் ஆகிய எல்லா ஆதிக்கமும் இந்த பகுதியில தான் இருக்கு அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம். அப்புறம் விசுத்தி அப்படின்னு சொல்லக்கூடிய இதற்கு குரல்வளை சக்கரம்னு பேரு. இது 16 இதழ் கொண்ட தாமரையாக நீல நிறத்தில் இருக்கிறது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் இது எதுக்கு அப்படின்னா, இந்த சக்கரம் செயல்படும்போது என்ன ஆகும்னா, தொடர்பு கொள்ளுதல் எண்ணங்களை தொடர்பு கொள்ளுதல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு தொடர்பு கொள்றது. எண்ணங்களை தைரியமா வெளிப்படுத்தக்கூடிய தன்மை வரும். படைப்பாற்றல் மிக்கவர்களாக இந்த இடத்துல உயிர் இருக்கும்போது இருப்போம். அதனால அப்ப நம்முடைய இந்த புலன்களுக்கு அப்பால் அறியக்கூடிய விஷயங்களை இதன் மூலமாக அறிகிறோம் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா இந்த புலன்களை கொண்டு தான் நம்ம எல்லா விஷயங்களையும் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா நம்ம புலனை கடந்து வேற இடத்துல என்னென்ன நடக்கிறதுங்கிறதையும் நம்ம இந்த உயிர் இந்த இடத்துல தங்கி இருக்கும்போது பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து நம்ம சொல்லக்கூடியது ஆக்னேன்னு சொல்லக்கூடிய நெற்றிக்கண் சக்கரம். அந்த 2 புருவங்களுக்கு மத்தியில சற்று மேலாக கருநீல நிறத்துல 2 இதழ் தாமரை அப்படிங்கிற கொண்ட அந்த தாமரையில இருந்து ருத்ரன் ஆட்சி செய்யும்போது நமக்கு இந்த சக்கரம் வேலை செய்யுது. இது என்ன செயல்பாடு அப்படின்னா, தொலை உணர்தல். அப்புறம் தொலைவுல நடக்கக்கூடிய அது என்னங்க அதை உணர்ந்து கொள்வதற்கும், அதை அறிந்து கொள்வதற்கும் போன்ற சக்திகள் எல்லாம் இதன் மூலமாகத்தான் நமக்கு கிடைக்குது. அந்த சக்கரம் அங்க வரும்போது, நம்ம ஒரு இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு அசையாமயே அங்க என்ன நடக்குதுங்கிறது தெரிந்துக்கூடிய அந்த தன்மையெல்லாம் புருவ மத்தியில இருக்கும்போது தெரியுது. அப்புறம் அறிவு, மன வலிமை அதற்கெல்லாம் இருப்பிடமாக இருப்பது அந்த புருவ மத்தி. இதன் மூலம் தான் நம்ம விஷயங்கள யாராவது ஒண்ணு சொன்னாங்கன்னா கூட அத உருவகப்படுத்தி நம்ம பார்க்க முடியுது. இந்த கண்ணு திறக்கின்ற போது தான் ஆன்மீக கண் திறக்குது அப்படின்னு தான் ஞானிகள் சொல்கிறார்கள். ஆனா இதை எல்லாமே நம்ம விட வேண்டியது. இத்தனை இடத்தையும் நாம கடக்க வேண்டிய இடங்கள். அப்ப இந்த உயிர் நிலை பெற வேண்டியது எந்த இடம்னு அடுத்தது சொல்றாரு. அதுதான் துரியம். இதற்கு சகஸ்திரஹாரம் அப்படின்னு பேரு. தாமரை சக்கரம் அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் உண்டு. உச்சந்தலையில 1000 இதழ் கொண்ட தாமரை வடிவத்துல கருஞ்சிவப்பு நிறத்துல அமைந்திருக்கக்கூடியது இந்த சக்கரம். இந்த சக்கரத்தின் மூலமாக தான் ஒருவர் ஞானத்தை பெற முடியும். ஞானம் பெறணும்னா, உயிர் அந்த சகஸ்ரஹாரத்துல போய் அந்த 1000 இதழ் தாமரையில உயிர் நிலை கொள்ளும் பொழுது தான் நம்ம ஞானத்தையே பெற முடியும் அப்படின்னு நூல்கள் நமக்கு சொல்லுது. இந்த பிரபஞ்சத்துக்கும் நமக்கும் உள்ள தொடர்பு என்ன அப்படிங்கிறத அந்த சக்கரம் தான் நமக்கு தெளிவுபடுத்துது. என்ன நடக்க போறது, இனிமேட்டு என்ன நடக்க போகிறது அப்படிங்கிற தன்மை, அல்லது நாம் எதை செய்ய வேண்டும் என்ற தன்மையெல்லாம் முன்கூட்டியே உணரக்கூடிய சக்தி இதிலிருந்து தான் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்க. அப்படி அந்த சகஸ்ரஹாரத்துக்கு சென்றவர்கள் தான் இந்த ஞானி, இந்த மாமுனிவர்கள் அப்படிங்கிறது தான் நமக்கு இங்க சொல்றார். அதனால இந்த மோனானந்த மாமுனிவர், அவர் முற்றும் துறந்தவர். இவர் மும்மலத்தையும் மோசித்துங்கிறார். அப்ப இந்த நிலைக்கு போறவங்களுக்கு ஏன்னா, நமக்கு அந்த தத்துவங்கள் நம்ம பார்த்துட்டு வந்திருக்கோம். அப்ப இந்த கீழ இருக்கக்கூடிய அந்த ஆன்ம தத்துவத்துல இருக்க உயிர்களை மும்மல ஆன்மாங்கிறோம். அப்புறம் மேல இருக்கக்கூடிய அந்த வித்யா தத்துவத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள நாம இருமல ஆன்மாங்கிறோம். அப்புறம் அந்த சிவத்தத்துவத்துல இருக்கக்கூடிய ஆன்மாக்கள நாம ஆ அது விஞ்ஞான கலர்ன்னு சொல்றோம். அது ஒருமல ஆன்மான்னு சொல்றோம். அங்க இருக்கிற வரைக்குமே இந்த ஆன்மாக்களுக்கெல்லாம் என்ன இருக்கு அப்படின்னா, மலம் இருக்கு. ஆனா,
மலம் முற்றிலுமாக அடங்கிய நிலை. கருவிகள் எல்லாம் முழுமையாக ஒடுங்கிய நிலையில இருக்கக்கூடிய இந்த முனிவர்களைத்தான் மோனா மோனந்த மாமுனிவர்ங்கிறார். அதாவது மோனிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலையில இருக்கக்கூடியவர்கள். அதனால இங்க மோசித்து அப்படின்னா, மும்மலத்தையும் நீக்கிறது இல்ல. அந்த மும்மலங்களுடைய ஆற்றலையும் மோசித்து, அந்த ஆற்றல் முழுமையாக கெட்டு இல்லையா? அப்படி மோசித்து தான் அந்த மானிடத்தே தங்கியிடும். அப்ப இந்த உயிர் எங்க இருக்கும்? அந்த மானிடம் தங்கியிடும் இல்லையா? ஆன்மா அதுதான் ஆன்ம ஞானத்தின் முடிவு என்னன்னா, அந்த பெருமானோட நம்ம அந்த பெருமானுடைய திருவடியில இருந்து அவனுக்கு அடிமையாக இருப்பதுதான் இந்த ஞானத்தின் முடிவு. அதனால பசுஞானம் நீங்க பெற்றவர்கள், பாச ஞானம் நீங்க பெற்றவர்கள் இவர்கள். அதனால அப்படி தங்கியிடும் ஆனந்தம் மோண்டு அருந்த இல்லையா? அப்படிப்பட்ட முனிவர்கள் நீ அந்த ஆனந்தத்தை ஏன்னா அவர்களுக்கு தான் அந்த ஆனந்தம் கிடைக்கும். அவர்கள் இந்த ஆனந்தத்தை மோண்டு அருந்த பெருமான் நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியாய், பெருமான் அப்படி அருள் செய்யக்கூடிய மூர்த்தியாய், அருளும் மூர்த்தியுமாய் அப்படின்னா, அந்த திருவருள் சக்தியாகிய அந்த சிவகாம சுந்தரியுடன் இந்த பெருமான் காணும் அருள்ங்கிறது அம்மை, மூர்த்திங்கிறது நடராஜா. அதனால அந்த அருள் மூர்த்தியா கொண்ட திரு அம்பலத்தான். அவன் யார் அப்படின்னா, அவன் அம்பலத்தில் நடனம் செய்வதால, அந்த பெருமான் அம்பலத்தான் அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்படியே அம்பலத்தான் கூத்து இல்லையா? அவன் செய்யக்கூடிய அந்த சிவகாம சுந்தரியுடன் சேர்ந்து செய்யும் நடனம் தான் இப்படிப்பட்ட இந்த நடனம் தான் ஆன்மாக்களை ஆனந்தத்தில் அழுத்திக்கக்கூடிய அந்த நடனம். அதுதான் இங்க நமக்கு இந்த பாடல்ல நம்ம பார்த்தோம். இத போன வகுப்புல நம்ம சிந்திச்சுட்டோம். இப்ப அதுக்கு அடுத்த பாட்டு நமக்கு இதோட மிக தொடர்புடைய அந்த ஞானத்தை பற்றியே சொல்லக்கூடிய அந்த பாடல். ஏன்னா இந்த ஞானம் அப்படிங்கிறது நமக்கு சைவ சித்தாந்தத்துல 4 வகைகளாக நம்ம இந்த ஞானத்தை சொல்றோம். 1 கேட்டல். அப்புறம் அந்த ஞானத்தினுடைய முதல் பகுதியா இருக்கிறது கேட்டல். இல்லையா? அப்ப இந்த அந்த கேட்டல தான் நம்ம சாத்திர ஞானம்னே சொல்லுது. ஏன்னா அந்த சுத்தமாயா காரியமாகிய அந்த சொல்லும் பொருளும். அதுதான் அந்த சொல்லாக இருப்பது அந்த நம்ம அருளாளர்கள் நமக்கு கொடுத்திருக்க இந்த நூல். அதனுடைய பொருளாக இருப்பது அவர்கள் கருதிய அந்த கருத்து. அதனால இந்த ஞானத்தினுடைய முதல் படியே என்ன அப்படின்னா, கேட்டல் தான். அப்ப கேட்டல் முதல்ல இருக்கணும். அததான் இங்க சொல்றாரு. அப்ப கேட்டல்னா எப்படி எது கேட்டல் அப்படின்னா, அ ஒரு ஆசிரியர்ட்ட ஒரு பாடத்த 3 முறை அடங்கியிருந்து கேட்கணுங்கிறார். அதுதான் அதாவது அடங்கியிருந்து கேட்டல் அப்படின்னா என்னன்னா, அ அ அதாவது புறச்சிந்தனைகளை எல்லாம் அடக்கி, அந்த இறைவனே உபதேசம் செய்வதாக அதுல அடங்கி நின்று கேட்டல தான் இங்க நம்ம கேட்டல்ன்னு சொல்றோம். சும்மா சாதாரணமா கேட்டுட்டு போறதெல்லாம் இங்க கேட்டல்னே சொல்றதில்ல. அப்ப அந்த சுத்தமாயா காரியமாகிய அந்த சொல்லும் பொருளால் ஆனது அந்த 4 வகை வாக்கை பற்றி நிகழ்வது இந்த கேட்டல் ஞானம். இல்லையா? அப்ப அது முதல்ல கேட்கிறதே அப்ப அந்த 3 முறை ஒரே ஆசிரியர்ட்ட ஒரே பாடத்த 3 முறை கேட்கணுங்கிறார். அப்படி கேட்கும்போது தான் அந்த பாடத்துல இருக்கக்கூடிய உண்மை கருத்து நமக்கு விளங்குங்கிறார். அதனால அதுக்கு அடுத்த நிலையாக ஞானத்தில் நம்ம சொல்லக்கூடியது சிந்தித்தல் அப்படின்ற பகுதி. அதாவது இது என்ன ஞானம் அப்படின்னா, ஆராய்ச்சி ஞானம். அது கேட்டல்ங்கிறத சாத்திர ஞானம்னு சொன்னோம். அதுபோல இந்த சிந்தித்தல்ங்கிறத ஆராய்ச்சி ஞானம்னு சொல்றோம். அப்ப இது சரியோ அன்றோ அது ஐயம் நமக்கு இந்த சிந்தித்தல்ல ஐயம் ஏற்படும். அப்ப இது சரியா? இது தப்பா? இது செய்யலாமா? இது செய்யக்கூடாதா? எது சரி? எது தப்பு? அப்படிங்கிற ஒரு சந்தேகம் நமக்கு என்ன பண்ணும்? ஏற்படும். அப்ப திரும்பி என்ன பண்ணும்? அந்த சிந்தித்தல் நடந்ததுக்கு அப்புறம் நமக்கு திரும்பியும் கேட்கணும். நம்ம கேட்ட பகுதிய திரும்பியும் சிந்திக்கணும். சிந்தித்ததுக்கு அப்புறம் திரும்பியும் கேட்கணும். ஏன்னா நமக்கு அதுல சிந்திக்கும்போது நமக்கு அதுல நெறைய ஐயங்கள்லாம் ஏற்படும். இதுவா? அதுவாங்கிற தன்மையெல்லாம் நமக்கு ஏற்படும். சில கேள்விகளுக்கு நம்ம விடை தெரியாமயும் இருக்கும். அதனால இந்த சிந்தித்தல் ஞானத்தை ஆராய்ச்சி ஞானம்னு சொல்றோம். அப்படி ஆராய்ந்து அறிந்ததை அதில் உள்ள சந்தேகங்களை மீண்டும் கேட்கிறது. அப்புறம் கேட்கும்போது ஏற்படுவது தெளிவு. அப்புறம் தெளிதல். இந்த தெளிதல்ங்கிறது தான் சாதன ஞானம்னு சொல்றோம். கேட்டல சாத்திர ஞானம்னு சொல்றோம். சிந்தித்தல ஆராய்ச்சி ஞானம்னு சொல்றோம். தெளிதல சாதன ஞானம்னு சொல்றோம். இப்படி அந்த சிந்தித்தல்ல நம்ம செய்த ஆய்வின் பயனாக மீண்டும் கேட்டு தெளிந்து அந்த சாதனம் செய்வது அப்படிங்கிறார் இல்லையா? அப்ப
என்ன சாதனம் அப்படின்னா, காண்பான். காண்பான் யாருன்னா உயிர். காட்சி யாரு? அந்த பதிஞானத்தை கொண்டு காணப்படும் பொருள் எது அப்படின்னா சிவம். அப்போ உயிர் பதிஞானத்தை கொண்டு அந்த சிவத்தை காணும். இல்லையா? அப்படி 3ம் கலந்த ஞானம் தான். அந்த 3 ஞானம் அத திரிபுடி ஞானம்னு சொல்லுவோம். அப்படி இந்த 3 பொருளாக இருந்து காணக்கூடிய அந்த ஞானம் பேத ஞானம்ன்றோம். ஏன்னா பேத ஞானம்னா என்னன்னா, காண்பவன் நான் பார்க்கிறேங்கிற எண்ணம் இருக்கும். சிவன் காட்டுறாங்கிற எண்ணம் இருக்கும். நான் சிவத்த பார்க்கிறேங்கிற அந்த எண்ணம் 3 வகையாக தனித்தனியாக பார்ப்பதே அந்த பேத ஞானம். இந்த 3யும் கொண்ட போதும் இது முக்தி இல்லைங்கிறாரு. ஏன்னா, இந்த 3யும் கொண்டு என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நான் பார்க்கிறேங்கிற எண்ணம், சிவத்தை பார்க்கிறேன், சிவன் ஞானத்தை கொண்டு பார்க்கிறேங்கும்போது, அது 3 பொருளாக நமக்கு இருக்கும்போது அது முக்தி இல்லை. இதை விட்டபோது முக்தி இல்லைங்கிறாரு. இல்லையா? பின்ன எதுதான் முக்தி அப்படின்னா, காண்பவனையும், காணப்படும் பொருளையும், அந்த காட்டுபவனையும் அருள் வழியாக கொள்வது தான் முக்தி அப்படிங்கிறத நமக்கு அந்த சொல்றார். அதனால இந்த தெளிதல் வந்தா கூட அதுவும் முக்தி கிடையாதுங்கிறார். அதாவது இந்த உயிராகிய தன்னை அருள் வழியில் நின்று சிவமாக காண்பதே முக்திங்கிறாரு. ஏன்னா, அந்த அந்த பராசக்தி நமக்கு அந்த உருவம் தாங்கி பெருமான் பராசக்தியாக உருவம் தாங்கி வரும்போது, நமக்கு அ அவ ஆதிசக்தியாக இருக்கிறாள். இல்லையா? அப்ப நமக்கு வந்து உபதேசம் செய்ய வரும்போது அவ ஆதிசக்தியாக இருக்கிறாள். இல்லையா? அந்த ஆதிசக்தி தான் நமக்கு அருளாக, அறிவாக, ஆற்றலாக தொழில் புரிகிறா. அப்படி தொழில் புரியும்போது அவளுக்கு வேற வேற பேர். இல்லையா? அப்ப எப்ப இந்த உயிர்களுக்கு அந்த இருவினை ஒப்பு வரும் வரையில அவன் ஆதிசக்தியாகவே தான் இருப்பா. அததான் நம்ம துரோதான சக்தின்னு சொல்றோம். இல்லையா? அதுக்கப்புறம் இந்த அம்மையே நமக்கு பராசக்தியாக இருப்பாள். ஏன் ஆதிசக்திக்கும், பராசக்திக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா, ஆதிசக்தி என்பவள் தடை செய்யும் ஞானம். இல்லையா? அது தடத்தம். அந்த ஆதிசக்தியா அவன் இறங்கி வர்றது தடத்த நிலை. அது தடை செய்யும் ஞானம். அது ஐந்தொழில் புரியக்கூடிய ஞானம். இல்லையா? அப்ப அந்த இச்சைங்கிறது பேரருள், ஞானங்கிறது பேரறிவு, கிரியைங்கிறது பேராற்றல். இதெல்லாம் கொண்டு அவள் என்ன செய்வா அப்படின்னா, ஐந்தொழில் செய்து இந்த உயிர்களுக்கு ஞானம் கிடைக்க தடை செய்றா. அப்ப த அவளே ஞானம் பெறுவதற்கு தடையாக இருந்து இல்லையா? ஏன்னா, அ ஏன் அப்படி தடை செய்றா அப்படின்னா, இவனுக்கு இந்த உலகத்துல அனுபவம் ஏற்பட்டு, இவன் இந்த உலகத்துல இருக்கிறது அத்தனையும் நிலையில்லாதது அப்படின்னு உணர்ந்து கொள்வதற்காக, அவள் ஞானத்தை கொடுக்காம தடை செய்பவளாக இருக்கிறாள். இவனுக்கு அந்த இருவினை ஒப்பு அப்படின்னு எல்லாத்தையும் சமமா பார்க்கக்கூடிய அந்த தன்மை இல்ல ஏன்னா அந்த அத இங்க சொல்றாரு நல்லாவே. அப்ப இந்த அந்த தடை அவனுக்கு எது அப்படின்னா, இந்த உலகப் பொருள் மேல இருப்பது தான் அவன் ஞான உபதேசம் கேட்க தகுதி இல்லார் அப்படின்னே சொல்றார். யார் அந்த ஞானம் உபதேசம் கேட்க தகுதி இல்லார் அப்படின்னா, இந்த உடம்பு, செல்வம், இந்த உலக வாழ்க்கை என்னும் இவற்றையெல்லாம் மெய்யாக கருதிக் கொண்டிருப்பவர் இல்லையா? கருதி அவற்றின் மீது பற்று வைத்திருப்பவர் யாரோ அவர்கள் இந்த ஞான உபதேசம் கேட்க தகுதி இல்லாதவர்கள். நிலையில்லாத இந்த பொருள்களை நிலையென்று எண்ணும் மயக்க உணர்வு உடையோர் ஞான உபதேசம் பெற தகுதியற்றவர் அப்படின்னே சொல்றார். அப்ப அது வரைக்கும் அந்த தகுதி வர வரைக்கும் அவள் எப்படி இருக்கிறாள் அப்படின்னா ஆதிசக்தியாகவே இருக்கிறாள் இல்லையா? அப்ப அப்ப ஞான உபதேசம் பெறுவதற்கு தகுதி இல்லாதவர் சொல்றீங்க. அப்ப ஞான உபதேசம் பெற தகுதியுடையவர் யார் அப்படின்னா அல்லல் பிறவிக்கு அஞ்சியவர். ஏன்னா அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று மாணிக்கவாசக பெருமான் சொல்றார். அப்ப இந்த பிறவி எப்படிப்பட்டது? அல்லல் மிக்க பிறவி. இந்த பிறவிக்கு அஞ்சுபவராய் இருக்கணும். அதனை நின்று விட்டு பிறவாத பேரின்ப நிலை எய்த வேண்டும் அப்படிங்கிற எண்ணம் உடையவராக இருக்கணும். அந்த பேரின்பத்தை நோக்கி மன எழுச்சியும், ஆர்வமும், உறுதிப்பாடும், செயலும் மிக்கவராய் யார் ஒருத்தர் இருக்கிறாரோ, அவர்தான் இந்த ஞான உபதேசத்தை பெறுவதற்கு தகுதியுடையவர் ஆகிறார். அப்ப ஞான உபதேசம் பெறுவதற்கான காலம் எது அப்படின்னு பார்த்தா, துன்பத்தையும், இன்பத்தையும் எவன் ஒருவன் சமமாக பார்க்கும் பக்குவம் எய்தி இருக்கிறானோ, அந்த காலமே அவன் ஞான உபதேசம் கேட்பதற்கு உரிய பருவம். அததான் நம்ம சேக்கிழார் சுவாமியும் கேடும் ஆக்கமும் கெட்ட திருவினார் அப்படின்னு சொல்றார். அந்த இருவினை ஒப்புங்கிற அந்த நிலத்தை. அப்ப ஞான உபதேசம் கேட்ட பின் இவன் என்ன செய்வான் அப்படின்னா, அந்த உபதேசத்திலே உறைந்து நின்று இடையறா பயிற்சியில் ஈடுபடுவான். அதுதான் இங்க சாதகம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த அதனால
இந்த சாதகமும் 2ஆ சொல்றார். அகம், புறம் அப்படின்ட்டு. இப்ப அகம்ங்கிறது திருவெழுந்து 5 எழுத்தினை அந்த உணர்வினால் கசிந்து அந்த திருவருளில் கலந்து அறிவால் கணித்தல். இல்லையா? அந்த அறிவால் கணித்தல் அப்படின்னா என்னன்னா, அந்த உயிராகிய தான் என்பது தோன்றாம, திருவருளையே கண்ணாக கொண்டு, திருவருளில் தன்னை இழந்து, ஒற்றித்து நின்று ஓதுதல் அப்படிங்கிற அந்த தன்மைய தான் அறிவால் கணித்தல் அப்படிங்கிறோம். அப்ப இந்த புற வழிபாடு, இது அக வழிபாடு. இப்ப நம்ம சொன்னது அந்த திருவைந்தெழுத்த அறிவால் கணித்தல்ங்கிறது அக வழிபாடு. இன்னைக்கு நமக்கு ஆனாய நாயனாருடைய குரு பூசை. அந்த அந்த நாயனார் என்ன செய்தார் அப்படின்னா, திருவைந்தெழுத்தை இசை வடிவில பெருமானுக்கு சமர்ப்பித்தார். 32 ராகங்களையும் எந்தெந்த காலத்துல எந்தெந்த ராகங்கள் பாடணும்னு இருக்கு. அந்தந்த ராகங்கள்ல அந்தந்த காலத்துல 5 எழுத்தை அவர் அந்த குழலைக் கொண்டு வேய்ங்குழலால் வாசித்தார். அப்படி அவர் வாசித்ததுனால அவர் மட்டும் இல்லாம அவரைச் சார்ந்து அவருக்கு சுற்றி இருந்த அத்தனை உயிர்களுக்கும் சேர்த்தே அந்த முக்தி கிடைத்ததுங்கிறார். அதனால இந்த அக வழிபாடுங்கிறது அந்த 5 எழுத்தை அறிவால் கணித்தலும், புறவழி அதுதான் அக வழிபாடு. வேற எதுவும் அக வழிபாடுங்கிறது நமக்கு சொல்றதுக்கு இல்ல. ஏன்னா, அந்த அறிவால அந்த 5 எழுத்தை கணித்தல் தான் அக வழிபாடு. புற வழிபாடுங்கிறது திருக்கோயில் வழிபாடு, திருவேடத்தை வழிபாடு செய்தல் இல்லையா? இதற்கு தேவார திருவாசகங்கள் பெருந்துணையா இருக்கு. இதற்கு இந்த புற வழிபாட்டுக்கு, திருவேட வழிபாட்டுக்கு ஆலய வழிபாட்டுக்கு தேவார திருவாசகங்கள் பெருந்துணை. திருவேட வழிபாட்டுக்கு பெரிய புராணம் பெருந்துணை அப்படின்னு நமக்கு சொல்றார். அப்ப அதனால தன்னை உள்ளவாறு அறிதலே ஞானம்ங்கிறார். நம்மளுடைய உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறத உணர்தல் தான் என்னன்னா ஞானம் இல்லையா? அப்ப அதாவது தனக்கு தலைவன் சிவபெருமான் என்பதையும், தான் அவனை விட்டு பிரியகில்லா அடிமைகள் என்பதையும் அறிந்து, அவன்பால் அயரா அன்பு செய்தல் தான் ஞானம்னு சொல்றோம். இல்லையா? அதனால இந்த உடம்பு என்பது அழுக்கே நிரம்பியதும், அழியும் தன்மையதாயும் விளங்கும் அறிவில்லாத சடப்பொருள் அப்படிங்கிறத உணரணும். இவ்வுடம்பினின்று வேறாகிய அறிவு பொருளே உயிர் அப்படிங்கிறத தெரியணும். அப்ப அந்த உயிர் உடம்பில் கட்டுண்டு சிறைப்பட்டு இருப்பதற்கு, இந்த உயிர் முன் செய்த வினைதான் காரணம்ன்றதையும் நம்ம உணரணும். யார் மேலயும் நம்மளுடைய துன்பத்திற்கோ, நம்ம இன்பத்திற்கோ யாரையும் காரணம் காட்டவே முடியாது. அதனால அப்படி அந்த வினையை ஊட்டுபவன் சிவபெருமான். அவன்தான் முழுமுதற் கடவுள்னு உணர்தலே ஞானம். இல்லையா? அந்த சிவப்பரம்பொருடைய இந்த உயிருக்கு ஆதி உறவு அப்படிங்கிறதும் தெரியணும். அந்த சிவத்தை விட்டு பிரிந்து தனித்து நிற்க மாட்டாத அடிமையே உயிர். சிவம் இல்லைன்னா இதுக்கு சவம். அதனால இந்த உயிர் அடையும் எல்லா துன்பத்திற்கும் காரணம் என்ன அப்படின்னா, சிவத்தை பற்றாமையே காரணம். வேற ஒண்ணும் காரணம் இல்ல. ஏன் நமக்கு துன்பம் வருது அப்படின்னா, அதுக்கு ஒரே காரணம் என்னன்னா, சிவத்தை நாம ஒழுங்கா பற்றல. நம்ம ஒழுங்கா வழிபாட்ட செய்யல. அது ஒண்ணுதான் நாம படுற துன்பத்திற்கு காரணமாக சொல்றோம். ஏன்னா ஞானம் எது அப்படின்னா, செய்வானும் செய்வினையும் அதன் பயனும் சேர்ப்பானும் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? அப்ப செய்வான்ங்கிறது உயிர், செய்வினைங்கிறது நம்ம செய்த நல்வினை, தீவினை ஆகிய இருவினை. அதன் பயனாக நமக்கு வருது இன்பமும் துன்பம். நல்வினை பயனா இன்பம் வருது, தீவினை பயனா துன்பம் வருது. அதை நமக்கு சேர்ப்பவன் சிவபெருமான். அப்படின்னு உள்ளதை உள்ளபடி உணர்வதுதான் ஞானம். அதனால அந்த ஞானத்தை நமக்கு அப்ப நன்மை எது? தீமை எது? நன்னெறி எது? அப்படின்னு அப்ப பசுஞானம், பாசஞானத்தை விட்டு அந்த பதிஞானத்தால் அந்த இறையருள் விளையும் அப்படிங்கிறது தான் முழு ஞானம். அந்த பதிஞானம் தான் இறையருளால் விளையும் முழு ஞானம். ஏன்னா திருவருளோடு பிரிப்பின்றி அந்த ஒற்றித்து நின்று அந்த திருவருள் அழுந்தறது, அப்புறம் அடங்கறது. அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அழுந்தணும், அடங்கணும், அந்த பெருமானுடைய திருவருளை அறியக்கூடிய முற்று உணர்வும் இருக்கணும். அதுதான் பதிஞானம். உயிருக்கு ஆதாரமாய் உடனின்று விளங்குபவன் அந்த பெருமான்றது அந்த பதிஞானத்தால் நம்ம உணரணும். இல்லையா? அப்ப உலகம் பொய் என்னும் மெய்யுணர்வு நமக்கு தோன்றணும். இந்த மெய்யுணர்வு தோன்ற திருவருள் வேணும். அந்த திருவருளை பெற ஐந்தெழுத்தின் அந்த அந்த ஐந்தெழுத்தினை உணர்ந்து நம்ம ஓதி வர வேண்டும். அப்ப முதல்ல அந்த உபதேசத்தை நாம பெற்றிருக்கணும். அப்பதான் உபதேசத்தின் மூலியமாக பெற்றாதான் அது 5 எழுத்து. இல்லைன்னா அது வெற்று சொல்தானே ஒழிய, அது உபதேசமாக பெறப்படவில்லை என்றால், அந்த எழுத்துக்கு நாம அத நம்ம எத்தனை கணித்தும் அது நமக்கு சொற்ப பலனையே தருன்றார். அதனால அது
துணையது வாய் தரும் தூயனர் கவியேன்னு திருமந்திரத்துல சொல்றாரு. 294 பாடல்ல நமக்கு சொல்றாரு. அதனால ஞான நூல்களை ஓதுதல் கூட பாச ஞானம் தான். என்றாலும் பதிஞானம் விளங்க அது ஏதுவாகும். இப்ப நம்ம படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அந்த நூல்களை கொண்டு பெருமான் இப்படிப்பட்டவன் அறிந்து கொண்டிருப்பது எல்லாமே பாச ஞானம் தான். அதனால அந்த பாச ஞானத்தை கொண்டு இத நம்ம படிக்கிறதுனால நம்ம பெருமானை அடைய போறதில்ல. இதை படித்து இந்த பெருமான் இப்படி கருணையானவன், இப்படிப்பட்டவன் உணர்வதனால தான் நமக்கு அந்த ஞானம் பிறக்குது. அதனால அதுதான் பதிஞானம். அது பெருமான் தான் உணர்த்தணும் நமக்கு. அதனால இந்த ஞானிகள் உண்மையை காணும் சாதனம் என கைக்கொண்ட அந்த நூலின் வழியால் முக்தி பெற விரும்புவார்கள். ஏன்னா ஞானிகள் எதை கொண்டு ஏன்னா உபதேசத்த நமக்கு பண்றதோடு இல்லாம நூல் வடிவத்துல நமக்கு குடுத்திருக்காங்க. அப்ப அந்த நூல் கொண்டு அந்த வழியில முக்தி பெற விரும்புபவர்கள் தான் அந்த ஞானிகள். அந்த நூலின் வழி நின்றால் மட்டும் போதாது, அருள் வழி நிற்றலும் வேண்டும். ஏன்னா நூலை மட்டும் படிச்சுட்டு போயிட்டா, அந்த பெருமானுடைய கருணை உணரலைன்னா, அதனாலயும் எந்த பயனும் இல்ல. அதற்கு ஞான பேரருளாராம் பரமாச்சாரிய சுவாமிகளை திருவடிகளை பணிந்து பரவுதல் நமக்கு வேண்டும். அதனால நம்ம ஞான குருவை நாம் தேர்வு செய்து, அவருடைய திருவடிகளை பணிந்து இதெல்லாம் நம்ம செய்யணும். அப்போதுதான் பரமாச்சாரியார்கள் அருளால நமக்கு அந்த அருட்கண் தோன்றும்ங்கிறார் இல்லையா? அருட்கண் இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றா அப்படின்னு திருமந்திரத்துல 1808வது பாடல்ல சொல்றார். குரு நெறியாம் சிவமா நெறி கூடும். அப்ப குரு நெறியாம் சிவமா நெறி கூடும்ங்கிறதும் திருமந்திரம் தான். அதுவும் 54வது பாடல் நமக்கு சொல்றார். அதனால அந்த அருட்கண் நமக்கு யார்கிட்ட கிடைக்கும் அப்படின்னா, அது குருவருளால தான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்படிப்பட்ட ஞானிகள் தான் இந்த பெருமானை நாம தரிசனம் பண்ண முடியும். அப்ப அடுத்த பாடல் அதான் சொல்றாரு நமக்கு. அப்ப பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் அப்படிங்கிறாரு. அப்ப அந்த பறையிடமாக அந்த பறை அப்படின்னு சொல்லப்படுவது இங்க அந்த அம்மையை தான் இங்க பறை அப்படின்னு சொல்றாரு இல்லையா? அதனால அந்த பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரையுணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு அப்படின்னு சொல்றாரு. அப்ப அந்த பெருமான் எப்படிப்பட்டவன் அப்படின்னு நமக்கு சொல்லும்போது, அவன் உரை உணர்வுக்கு எட்டாத ஒருவன் அப்படிங்கிறார். உரை என்பது வாக்கினால் சொல்லப்படுவது. அப்புறம் உணர்வுங்கிறது மனம். அப்ப அந்த மனத்தாலையும் வாக்காலையும் சொல்லும்போது அது காயத்தாலையும் சேர்த்து எடுத்துக்கணும். அப்ப மனம், மொழி, காயம் இல்லையா? அதனால இந்த 3ஐயும் கொண்டும் பெருமான் நம்ம என்ன பண்ண முடியாது? அடையவே ஒரு காலமும் முடியாது. ஏன்னா அதற்கெல்லாம் நாம எட்டாதவன் இல்லையா? அப்ப நிறைய படிச்சிருந்தா பெருமானை பார்த்துடலாம் அப்படின்னா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? அதனால அவனை சொல்ல முடியாது. அவனை உரையால் நம்ம உணர்ந்து கொள்ளவும் முடியாது. அப்படி இந்த பெருமான் மனம், வாக்கு, காயங்களுக்கெல்லாம் எட்டாத ஒப்பற்றவன். அவன் இறைவன் இல்லையா? அவன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா 5 எழுத்துக்களாலும் கருணையினாலும் திருமேனி கொண்டு அதுதான் இங்க நமக்கு சொல்ல. அவன் எப்படி வரான் அப்படின்னா மிகு பஞ்சாக்கரத்தால் அந்த பஞ்சாக்கரம் மட்டும் இல்ல அவனுக்கு வடிவம் பறையிடமாக நின்று. அப்ப 5 எழுத்தே அவனுடைய திருமேனி நம்ம பார்த்திருக்கோம் ஏற்கனவே. அப்ப இங்க பறையிடமாக நின்று அப்படின்னா அந்த அம்மை வடிவத்துல அந்த பெருமான் என்ன பராசக்தியாக அந்த கருணை கோலம் அம்மையா அவன் இறங்கி வர கோலம் தான் கருணை கோலம். அந்த கருணையினால பெருமான் என்ன பண்றான்? திருமேனி கொண்டு பராசக்தியாகி இவ்வளவு நாளா ஆதிசக்தியா இருந்தான். இப்ப எப்படி வரான்னா பராசக்தியாக வருகிறான். அப்படி பராசக்தியாக அந்த திரு அம்பலத்தை இடமாக நின்று அந்த பெருமான் பாதியாகி அந்த மலைமகள் காணுமாறு அந்த செய்யும் திருக்கூத்தை யாரெல்லாம் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இல்லைங்கிறார். அப்ப இந்த பறை அப்படிங்கிறது இங்க பராசக்தியை சொல்றது. ஏன்னா இவ்வளவு நாளா அவ ஆதிசக்தியாக இருந்து ஞானத்தை தடை செய்து கொண்டிருந்தார். இப்ப அவ எப்படி இருக்கா அப்படின்னா இந்த ஞானம் வந்த உடனே இந்த ஞானி ஆன உடனே அவை அந்த ஆதிசக்தியா இருந்தவ பராசக்தியாக நமக்கு என்ன பண்றா? மாறுறா இல்லையா? அதனால அந்த வரைமகள் தான் காணும்படியே மலைமகளாகிய உமையம்மையே காணும் வண்ணம்ங்கிறார் இல்லையா? அப்படி அவ காணும் வண்ணம் திருவருளையே தன்னுடைய திருமேனியாக கொண்டு வருகிறான் இல்லையா? அதான் பறையிடமா நின்று அப்படிங்கிறத அந்த திருவருள். அந்த திருவருளையே பெருமான் என்ன பண்றான்? உடம்பாக கொண்டு வருகிறான் அப்படிங்கிறது தான்
நமக்கு சொல்றார். அப்படி அந்த பறையிடமாக நின்று அந்த பெருமான் அதுவும் மிகு பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படுவது இங்க ஸ்ரீ பஞ்சாக்கரம் சொல்லக்கூடிய பஞ்சாக்கரத்தை தான் என்ன சொல்றாரு இங்க மிகு பஞ்சாக்கரம் அப்படிங்கிறார். ஏன்னா அந்த ஸ்ரீ பஞ்சாக்கரம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஸ்ரீ அப்படின்னா அந்த பஞ்சாக்கரமே சிறப்பு. அதற்கு ஸ்ரீ பஞ்சாக்கரம் அப்படின்னு ஒரு அடைமொழியை கொடுக்கறத இங்க மிகு பஞ்சாக்கரம்னு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த மிகு பஞ்சாக்கரம் என்று இங்க சொல்லப்படுவது எது அப்படின்னா ஸ்ரீ பஞ்சாக்கரம் சொல்லக்கூடிய அந்த மலமற்ற மந்திரமாகிய ஸ்ரீ பஞ்சாக்கரம். அதாவது முதல்ல நம்ம சமயதிக்கு வாங்கும்போது நமக்கு நமசிவய அப்படின்னு சொல்லக்கூடிய மந்திரத்தை கொடுப்பாங்க. அதுலயும் நா மா என்ற மலம் இருக்கு. அந்த சிவ பூஜை நீங்க வாங்கும்போதும் அந்த சிவய நம அப்படின்னு சொல்லக்கூடிய ந ம அப்படிங்கக்கூடிய அந்த மலம் இருக்கு. அப்புறம் 3வது தீக்கையை நீங்க வாங்கும்போதுதான் அந்த மலமற்ற மந்திரமாகிய சிவய சிவ அப்படிங்கிற மந்திரத்தை அந்த நிர்வாண தீக்கையில தான் நமக்கு கொடுப்பாங்க. அந்த தீக்கையில பெறக்கூடிய மந்திரத்தை தான் இங்க சொல்றார். ஸ்ரீ பஞ்சாக்கரம் அப்படின்னா மலமற்ற அந்த மந்திரம். அந்த மலமற்ற மந்திரமாக இருக்கக்கூடியவன் அந்த பெருமான். அப்ப பறையிடமாக நின்று அவன் மலமற்ற அந்த பஞ்சாக்கரத்தால் பெருமான் உரை உணர்வுக்கு எட்டாத நடனம் செய்கிறான். எப்படி செய்யறான் அப்படின்னா வரைமகள் தான் காணும்படியே. அப்ப அந்த அம்மை காணும்படி. அப்ப அந்த நடனத்தை அவன் செய்யக்கூடிய அந்த நடனத்தை யார் பார்ப்பா அப்படின்னா அந்த அம்மை தான் பார்ப்பா. ஏன்னா அவளுக்கு தான் சக்திதன் வடிவு ஏதெனில் தடையிலா ஞானம்ங்கிறார் இல்லையா? ஞானம் என்பது நல்ல அறிவு இல்லையா? அது சிவஞான சித்தியார்ல சொல்றார். தடையிலா ஞானம்னு சொல்றார். திரு அம்பலம் ஞானமயமாதலின் பறையிடமாக நின்று அப்படின்னு அப்படியும் சொல்றோம் இல்லையா? அண்ணலார் தமக்களித்த மெய்ஞானமே ஆன அம்பலம்னு ஞானசம்பந்த பெருமானுடைய அந்த வரலாறு வரும்போது சேக்கிழார் சுவாமி சொல்றார். அப்ப ஒருவன் என்னும் ஒருவன் நம்ம மாணிக்கவாசக பெருமான்னு சொல்றார். அப்படியே அந்த வரைமகள் தான் காணும்படியே ஒருவன் கருணை உருக்கொண்டு ஆடல் செய்கிறான் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப உமையவளுக்கான நடம் நவின்று அருளும் ஒருவனே அப்படின்னு கச்சியப்ப சுவாமி சொல்றார். அப்படியே அந்த நடனம் யாருக்காக ஆனா அந்த அம்மைக்கானதான் அந்த பெருமான் ஆடுறான். ஏன்னா அந்த நடனத்தை காண்பதற்கு தகுதியுடையவள் யாருன்னா அவ மட்டும்தான். ஏன்னா அந்த நடனத்தை பார்க்கிற அளவுக்கோ அந்த நடனத்தினுடைய தன்மையை புரிந்து கொள்வதற்கோ அந்த அறிவு நம்மகிட்ட இல்ல. அதனால அந்த நடனம் அப்படிங்கிறது அது பறையிடமாக நின்று அந்த பெருமான் என்ன பண்றான் மிகு பஞ்சாக்கரம் அப்படிங்கிறத அதான் சிகார். அதுதான் இங்க மிகு பஞ்சாக்கரம்னு சொல்றாரு. அப்படியே அவன் வேத சாஸ்திரங்களாலையும் ஞாத முடிவாலையும் இல்லையா? அதெல்லாம் பாச ஞானம்னு முன்னே சொல்லிட்டோம். நூலை எல்லாம் படிப்பதனாலயோ இல்லையா? அதனாலெல்லாம் பெருமானை ஒரு காலமும் நான் என்ன பண்ண முடியாது, அடையவே முடியாது. அந்த பாச ஞானம் பெருமானை அடைவதற்கு ஒரு கருவியாக தான் இருக்குமே ஒழிய, அந்த பாச ஞானம் பெருமானை அடையச் செய்யாது. அதனால அதையெல்லாம் நம்ம அறிந்து கொள்ளணும். அப்ப நன்மை எது? இது நமக்கு தெரியணும் இல்லையா? நன்மை எனப்படுவது எல்லாவற்றிலும் சிறந்த நன்மையான வீடு பேர் தான். அதனால அந்த அருட்கண்ண இந்த திருவருளே நமக்கு அருட்கண்ணா இருக்கு இல்லையா? அப்ப இந்த உயிர் அறிவால் சுட்டி அறியப்படுவது எல்லாமே அழிந்து போகக்கூடியதுதான். இந்த உயிர் அறிவால. அதனாலதான் அழிவில்லாததும் என்றும் நிலையானதுமான அந்த பரம்பொருள இந்த உயிர் அறிவால் அறிதல் இல்லையா? அந்த உயிர் அறிவால் அறிதல் அப்படிங்கிறது எப்பயுமே நடக்காது. ஏன்னா இந்த உயிர் அறிவை கொண்டு அவன் அறிபவனாக இருந்தா அவனும் அழிந்து போயிடுவான். அதனால அவன் இந்த உயிர் அறிவை கொண்டு என்ன பண்ண அறிய முடியாது. அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி அவனுடைய தரிசனமோ அவனுடைய காட்சியோ அவனுடைய திருவருளோ அவனுடைய அந்த மகிமையை அறியக்கூடிய தன்மையெல்லாம் அவனை வணங்கும் போது அவனாக கொடுத்தா மட்டும்தான் அறிய முடியும். அதனாலதான் அங்க சொல்றார் அவன் அருளே கண்ணாக காணினல்லால் இவ்வண்ணன் இந்நிறத்தன் அப்படின்னு நம்ம எழுதி காட்ட ஒணாதேன்னு அப்பர் சுவாமி சொல்றார். அதனால அதனை திருவருள் துணை ஒன்றினாலேயே அறிதல் இயலும். அப்ப அந்த திருவருளாக நமக்கு அங்க இருப்பவள் அந்த பறை. அவதான் ஆதிசக்தியா இருந்து இப்ப என்ன பண்ணிருக்கா நமக்குன்னா அருள் சக்தியாக இருந்து துணை செய்பவளாக அந்த பறையாக அங்கே நிற்கிறார். இத்திருவருளே நமக்கு அருட்கண். ஏன்னா அந்த சிவபெருமானை பார்ப்பதற்கு கண்ணாக நமக்கு இருப்பவளே அந்த அம்மைதான். அதனாலதான் அந்த திருவருள் துணை கொண்டு அவன் அருளே கண்ணாக. அப்ப அவனுடைய அருளான அந்த பராசக்தியினுடைய கண்ணையே நமக்கு அவன் கொடுத்து அவனுடைய காட்சியை நம்ம கொடுக்குறான். ஏன்னா இந்த கண்ணை கொண்டு அவனை ஒரு காலமும் நம்ம என்ன பண்ண முடியாது,
பார்க்கவே முடியாது. ஏன்னா அருட்கண் இல்லாதார்க்கு அரும்பொருள் தோன்றா. அருள்கண்ணை பெறாதவர்களுக்கு அந்த அரும்பொருளை ஒரு காலமும் பார்க்க முடியாது. அருட்கண் உளோர்க்கு எதிர் தோன்றும் அரணே. யாரெல்லாம் அந்த அருட்கண்ணை பெற்றிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் அந்த பெருமான் வெளிப்பட்டு அவன் முன்னே அந்த கண்ணுக்கு விருந்தாய் அந்த காட்சியை கொடுப்பான். அதுதான் அப்பர் சுவாமி அப்படியன் அந்நிறமும் அவ்வண்ணமும் அவனருளே கண்ணாக காணினல்லால் இப்படியன் இந்நிறத்தன் இவ்வண்ணத்தன் இவன் இறைவன் என்று எழுதி காட்டவனாதேன்னு அப்பர் சுவாமி சொல்றார் இல்லையா? அதையும் சொல்றார். ஐராவணமே என் அம்மானே ஆரூர் பதிகத்துல சொல்றார். ஐராவணமே என் அம்மானே நின் அருட்கண்ணால் நோக்காதார் அல்லாதாரே. அப்படி அவனுடைய அருள் ஞானத்தை கொண்டு நம்ம பார்க்கலைன்னா அது எந்த விதமான ஒரு காட்சியும் நமக்கு தோன்றாது. அதனால இந்த சிவஞானம் அப்படிங்கிறது ஓமையிலா கலைஞானம், உணர்வறிய மெய்ஞானம். ஞானசம்பந்தருடைய வரலாறுல சொல்ற மாதிரி அந்த ஓமையிலா கலைஞானம் அப்படிங்கிறது இந்த நூல்கள்னால நம்ம பெறுவது இல்லையா? அந்த நமக்கு ஞானசம்பந்த பெருமானுடைய முதல் பாடல அதானே வருது. வேத நெறி தழைத்து சாரி அந்த ஓமையிலா அந்த கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையன்னு சொல்வார். சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருகு சிவஞானம் பவமதனை அறமாற்றும் பாங்கினில் ஓங்கிய ஞானம் ஓமையிலா கலைஞானம் உணர்வறிய மெய்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாம் உணர்ந்தார் அந்நிலையேன்னு சொல்லும்போது அந்த அந்த அபரஞானத்தையும் பரஞானத்தையும் ஒன்றாக பெற்றவர் ஞான சம்பந்தர் சொல்றாரு. ஏன்னா அந்த ஓமையிலா கலைஞானம் சொல்றது பதிநூல் வழியாக நம்ம பெறக்கூடிய ஆராய்ச்சி ஞானம் இல்லையா? அந்த ஆராய்ச்சி ஞானம் தான் கேட்டலும் சிந்தித்தலும். அப்புறம் இததான் அபரஞானம் சொல்றோம். அந்த ஓமையிலா கலைஞானங்கிறது நூல்னால வரக்கூடிய ஞானம், ஆராய்ச்சி ஞானம், கேட்டலும் சிந்தித்தலும் ஆகிய ஞானம், அது அபரஞானம் சொல்றாரு. அப்புறம் சிவஞானம் இன்னொரு ஞானத்தையும் சொல்றாரு. உணர்வறிய மெய்ஞானங்கிறார். இந்த மெய்ஞானம்தான் அந்த திருவருள்படி பெறுவது. அப்ப அந்த ஆராய்ச்சி நிலையில இருக்க வரைக்கும் அவன் ஆதிசக்தியா இருக்கா? அந்த எப்ப அந்த உணரக்கூடிய அந்த அனுபவ நிலைக்கு வரமோ அப்பயே அவ பராசக்தியாக மாறி அவளே நமக்கு கண்ணாகி அந்த சிவத்தை காட்டுகிறாள். அப்படிங்கிறது அந்த உணர்வறிய மெய்ஞானம் திருவருள் வழி பெறுவது. அது அனுபவம். அதுதான் தெளிதலும் நிட்டை கூடுதலும் அப்படின்னு சொல்லக்கூடிய இது பரஞானம்னு சொல்றோம் இல்லையா? அப்ப என் சிவபிரகாசத்துல நமக்கு உமாபதி சிவாச்சாரியர் சொல்றார். மறுவீடும் உயர் ஞானம் இரண்டாம். ஞானம் 2. ஒண்ணு மாறா மலம் அகல அகலாத மண்ணு போத திருவருள் ஒன்று அதனை தெளிய ஓதும் சிவாகமம் என்றும் உலகறிய செப்பும் நூலே அப்படின்னு அந்த நூல் பத்தி நமக்கு சொல்லும் போது சொல்றார். அப்ப அந்த தெளிய ஓதும் சிவாகமங்கள் உலகறிய செய்யும் செப்பு நூலே அப்படிங்கிறது நூல்ங்கிறது நமக்கு அபரஞானம். இந்த அபரஞானத்தினால பெருமானை பார்க்க முடியாது. இந்த அபரஞானம் பரஞானம் பெறுவதற்கு துணையாக இருக்கும். அந்த பறையுடைய ஞானத்தை பெற்றதுக்கு அப்புறம்தான் நமக்கு அந்த காட்சி நமக்கு கிடைக்குது. அதனால இந்த பதிநூல்கள் திருவருளை பெறுவதற்கு பெரிதும் துணை என்பது தெளிவு. ஆனா நூலால் நன்றா நினைமின்கள் நோய் கெட அப்படிங்கிற அப்பர் சுவாமி சொல்றாரு. கடம்பந்துறை தேவாரம். நூலால் நன்றா நினைமின்கள், நூலை எடுத்து நம்ம படிக்கணும். நூல்களை எடுத்து நன்றாக நம்ம நினைக்கணுங்கிறார். படின்னு சொல்லல, படித்ததை நினைங்கிறார். நூலால் நன்றா நினைமின்கள் நோய் கெட. உன்னுடைய நோய் கெடணும்னா நூலை கையில எடு, அதை நன்றாக படி, படித்ததை நினை. அதனால தெளிவு ஏற்படும். தெளிவு ஏற்பட்டால் நீ இன்றை கூடுவாய்ங்கிறத சொல்றார். அப்புறம் அந்த நூலினால் பணிந்து ஏத்திட வல்லவர் மாலினார் வினை மாயுமே அப்படின்னு நமக்கு ஞானசம்பந்த பெருமான் திருவேற்காடு தேவாரத்துல சொல்றார். அதனால நூல் தான் பெருமானை அடைவதற்கு நமக்கு முதல் இதா இருக்கு இல்லையா? அப்ப மெய்ஞானம் மெய்ஞானம் வரணும் அப்படின்னா பதிநூலும் குருவருளும் நமக்கு தேவைங்கிறத தெளிவா சொல்றாரு. அப்ப ஆசிரியர் அருள் உள்வழியே நூல்கள் பயன்படும் இல்லையா? அப்போதுதான் மெய்ஞானம் தோன்றும். அப்படி அந்த அம்மையே நமக்கு குருவாக வருகிறார். அததான் இங்க சொல்றார். பறையிடமா நின்று அப்படின்னா அந்த பறைதான் அந்த குருவடிவம் தாங்கி நமக்கு என்ன பண்றா? வந்து மிகு பஞ்சாக்கரத்தை உபதேசம் செய்கிறாள். அப்படி அந்த குருநாதனாக வருபவளே யார் அப்படின்னா அந்த சிவபெருமான் பறையாக இறங்கி அந்த பறை குருவடிவம் தாங்கி வருகிறார். அதுதான் குருவும் தவமும். ஏன்னா அந்த முதல்வனை அறிய வேண்டுமாயின் அவன் முதல்ல குருவடிவாய் தோன்ற வேண்டும். இல்லைன்னா அந்த பெருமானை நம்ம அறியவே முடியாது. அவன் குருநாதனாக வந்து நமக்கு உபதேசம் செய்யலைன்னா அந்த பெருமானை நம்ம ஒரு காலமும் அறிய முடியாது. அப்ப
குரு வருவதற்கு தவம் வேண்டும். குருநாதன் நமக்கு அந்த பறை நமக்கு குரு வடிவம் தாங்கி வரணும் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா என்ன வேணும் அப்படின்னா தவம் செய்திருக்கணும்னு சொல்றார். அப்ப அந்த தவம் என்றால் என்ன அப்படின்னா தவம் இல்லையாயின் குரு வருதலும் இல்லைங்கிற நூல் சொல்லுது. தவம் இல்லைன்னா அங்க குருநாதனும் வந்த மாட்டான். அப்படி தவம் இல்லாம உயிர்களுக்கு அவன் வந்து உணர்த்தினும் ஞானம் நிகழ்தலும் இல்லை. ஏன்னா நிறைய கேட்கிறோம்ல நமக்கு அந்த குருநாதனுடைய அந்த தீட்கை இல்லாமே நிறைய விஷயங்களை நம்ம கேட்கிறோம் இல்லையா? ஆனாலும் அப்படி அவனே வந்து உணர்த்தினாலும் ஞானம் நிகழ்தலும் இல்லைங்கிறார். அப்படின்னா ஞானம் என்ன பண்ண போறது இல்லை, நிகழ்வதே இல்லை. எனவே ஞானம் நிகழ்வதற்கு தவம் முதல் காரணம் அப்படின்னு சொல்றார். தவம் செய்வது முதல் காரணம், குரு நமக்கு துணை காரணம்னு சொல்றார் இல்லையா? அப்ப அந்த குருநாதன் அந்த ஞானம் நிகழ முதல் காரணமாக இருக்கக்கூடியது தவம். அதை தவம் செய்யணும். அப்ப சரியை கிரியை யோகம் இல்லையா? சரியைங்கிறது ஆலயத்துல தொண்டு செய்யறது, சரீரத்தை கொண்டு ஆலயத்துல தொண்டு செய்வதும், கிரியை என்பது இல்லத்தில் அந்த சிவபூஜையை செய்யக்கூடிய அந்த தன்மையும், யோகம் என்பது அந்த கிரியையும் அந்த சரியையும் ஒன்றியிருந்து செய்வதே நமக்கு யோகம் எனவும், அந்த சரியை கிரியை யோகத்தை முற்றுவித்த அந்த உயிர்களுக்குத்தான் அந்த துணை காரணமான அந்த குருநாதன் வந்து சேர்க்கிறான். அப்ப செயற்கை உணர்வு நமக்கு அந்த பாச ஞானம் பசு ஞானங்கிறது செயற்கை உணர்வு, இயற்கை உணர்வுங்கிறது நமக்கு பதிஞானம். அந்த திருவருளையே துணையாக கொண்டு அந்த உயிரின் அறிவும் செயலும் எப்பயும் ஒடுங்கி நிற்க அந்த திருவருள் வழியாகத்தான் ஞானம் என்ன பண்ணும், நிகழும். அப்ப கருவிகளின் துணையின்றி திருவருள் துணை கொண்டு அறிவது இயற்கை உணர்வு இல்லையா? கருவிகள் கொண்டு பெருமானை பார்க்க முடியாது. அப்ப அந்த கருவியாக நமக்கு அந்த பராசக்தியே அந்த பறையே நமக்கு கண்ணாக இருந்து காட்டினால் ஒழிய சிவபெருமானுடைய காட்சி நமக்கு கிடைக்காது. அதைதான் இங்க சொல்றார், பறை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் இல்லையா? அப்ப அந்த பறையே நமக்காக என்ன பண்ணும், இறங்கி அந்த பெருமான் பறையாகணும், ஆதிசக்தியாகுமா, அந்த ஆதிசக்தி பராசக்தியாகி அந்த பராசக்தி நமக்கு குருவடிவம் தாங்கி அந்த சிவபெருமானை நமக்கு காட்டக்கூடிய அந்த தன்மையைத்தான் இங்க பறை இடமாக நின்று மிகு பஞ்சாக்கரத்தால், மிகு பஞ்சாக்கரங்கிறது இங்க ஸ்ரீ பஞ்சாக்கரம் சொல்லக்கூடிய மலமற்ற மந்திரத்தை தான் என்ன சொல்றாரு, மலமற்ற பஞ்சாக்கரம் அப்படின்னு நமக்கு சொல்றாரு இல்லையா? அப்ப அந்த மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் இல்லையா? வாக்கு மன காயங்களால் அறியப்படாத ஒருவன் வரைமகள் தான், வரை என்றால் மலை, வரைமகள் தான் காணும்படியே இல்லையா? அந்த அந்த அம்மை பார்க்கும்படி காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல். ஏன்னா அவளுக்கு அவன் அந்த பெருமான் அந்த வரைமகள் தான் காணும்படினா அவளும் அந்த பெருமான் பார்க்கணும், அந்த பெருமான் அவள் காண்பதற்கு காட்சியாக ஆடுகிறான் இல்லையா? வாக்கே நோக்கிய மங்கை மணாளன்னு அவனுக்கு ஒரு பேரு இல்லையா? அதனால அந்த பெருமான் அந்த உமையவள் காண அத நடம் நவின்று அருளும் ஒருவனேன்னு கச்சிப்ப முனிவர் சொல்ற மாதிரி அந்த நடனத்தை அவன் செய்கிறான், அவள் அதை கண்டு நமக்கு காட்டுகிறாள். அதனால இந்த சிவகாமி அம்மையார் இல்லையா அந்த கருணை உருவம் கொண்டு வரவள் யாருன்னா அந்த சிவகாமியாக அவன் கருணை உருவம் கொண்டு அந்த கருணை உருவத்தை இல்லையா இரங்கலை அந்த ஆடல் கூத்தை யாருக்கு தெரியும்னு முன்னே சொல்லிட்டாரு இல்லையா? அந்த மோனானந்த முனிவர் இல்லையா, மாமுனிவர் இல்லையா, அவர்கிட்ட தான் என்ன பண்ற ஆனந்த மோண்டருல நின்று ஆடல் காணும் அருள்மூர்த்தியாகி இல்லையா கொண்ட திரு அம்பலத்தான் கூத்துன்னு சொன்னார் இல்லையா? அப்படி அவர்கள் அந்த நடனத்தை காணும்படியே அவன் கருணை உருக்கொண்டு, ஏன்னா உருவம் தாங்கிறதுக்கு 6 காரணங்கள் நமக்கு சித்தியார்ல சொல்றார். அதுல ஒரு காரணம் என்னன்னா அவன் அந்த குருவடிவு தாங்குவதற்காக அவன் வடிவம் தாங்குகிறான்ங்கிறது ஒரு காரணம். அப்படி காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் இல்லையா? அந்த கருணை உடிவு கொண்டு பெருமான் என்ன பண்றான், அந்த திருக்கூத்து ஆடுறான். எங்க அப்படின்னா அந்த அம்பலத்துல. அப்படி அவன் ஆடக்கூடிய அந்த ஆட்டம் யாருக்காகன்னா பக்குவ ஆன்மாக்களின் பால் கொண்ட இரக்கத்தினால் இல்லையா? அவங்களுக்காக, அது பக்குவம் மிகுந்த ஆன்மாக்களுக்கு தான் அவனுடைய நடனம். அதனால அந்த பக்குவ ஆன்மாக்களின் மீது அந்த பெருமான் கொண்ட இரக்கத்தினால் அவன் அந்த கூத்தை செய்கிறான். அப்படி அவன் அந்த நடனத்தை செய்யும்போது அந்த நடனத்தை பேணும் அவர்க்கு இல்லையா? பேணுதல் அப்படின்னா போற்றுவோர்னு அர்த்தம் இல்லையா? அந்த நடனத்தை பெருமான் ஆடக்கூடிய அந்த நடனத்தை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ, ஏன்னா அவன் அந்த ஐந்தொழில் செய்வதற்காக அந்த உருவம் தாங்கி வந்திருக்கான், அந்த குருநாதனாக அவன் இறங்கி வந்திருக்கான்.
அந்த ஐந்தெழுத்து திருமேனியாக அவன் நிற்கிறான். அந்த ஐந்தொழில் செய்பவனாக நிற்கிறான். அவனுடைய கருணையை யாரெல்லாம் உணர்ந்து, அந்த பெருமான் நமக்கு இப்படியெல்லாம் செய்றானேன்னு அவனுடைய கருணை நினைந்து, அத பேணும் அவர்க்கு, போற்றுவோர்க்கு உண்டோ பிறப்பு. இல்லையா? பிறப்பு உண்டோ? அப்படின்னு கேட்கிறார். இந்த நடனத்தை யாரெல்லாம் போற்றுகிறார்களோ, இந்த பெருமானுடைய நடன காட்சியை யாரெல்லாம் கண்டு உணர்ந்து போற்றுகிறார்களோ, அப்படிப்பட்ட ஆன்மாக்களுக்கு பேணும் அவர்க்கு அந்த அந்த நடனத்தை போற்றுவோர்க்கு அந்த கூத்தினுடைய அந்த ஆனந்த போகத்தை புசித்து, இல்லையா? அந்த பெருமானுடைய நடனத்தை யார் ரசித்து, யார் அவனுடைய நடனத்தை உணர்ந்து அந்த பெருமானை போற்றுகிறார்களோ அவர்களுக்கு உண்டோ பிறப்பு. அப்ப அவர்களுக்கு என்ன, அவங்களுக்கு பிறப்பு உண்டோ அப்படின்னு கேட்டா இங்க இல்ல அப்படின்றதுதான் பதில். உண்டோ பிறப்பு அப்படின்னா இதுவே பிறப்பு நீங்கும் நிலைன்னு சொல்றாரு. அப்ப பிறப்பு நீங்கணும்னா இந்த நிலையிலிருந்து இந்த பெருமானுடைய அந்த நடன காட்சியை அந்த பறையினுடைய கண்ணையே நம் கண்ணாக கொண்டு அவள் உபதேசிக்கக்கூடிய அந்த ஸ்ரீ பஞ்சாக்கரத்தை உபதேசித்து, அதாவது கணித்து அந்த இருப்பவர்களுக்கு அந்த பெருமானுடைய நடனம் கிடைக்கும். அந்த நடனத்தை தரிசித்தவர்களுக்கு உண்டோ பிறப்புன்னா இல்ல. இதுவே பிறப்பு நீங்கக்கூடிய நிலை. பிற எல்லாமே கீழ்நிலை தான். இந்த நிலையை தவிர மற்ற எல்லா நிலையும் கீழ்நிலை தான். ஏன்னா அந்த பறைங்கிறது தான் அங்க வகரம். அந்த மிகு பஞ்சாக்கரங்கிறது அந்த சிகரம். அந்த அந்த ஒருவன்கிறது அந்த சிகார பொருள். அதனால அந்த பெருமானுடைய கண்ணை அந்த அவன் அருளே கண்ணாக கொண்டு அந்த பெருமானுடைய நடன காட்சி யார் தரிசிக்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பில்லை. அவர்கள் பிறப்பற்றவர்கள் ஆவார்கள் அப்படின்னு நமக்கு அந்த பிறப்பில்லை. ஏன்னா அந்த ஓங்காரங்கிறது எதிர்மறை. உண்டோ அப்படின்னு வரக்கூடிய ஓகாரம் எதிர்மறை. பேணும் அவர் ஒரு சொல் நீர்மைத்து, அதான் உத்தம நடனம். பெருமான் ஆடக்கூடிய அந்த இந்த நடனம் என்ன பேருன்னா உத்தம நடனம். அந்த உத்தமனின் நடனம். அந்த உத்தம நடனம் காணும் ஒரு தவத்தவர்க்கு யார் அதை பார்க்க முடியும் அப்படின்னா தவத்தை முற்றுவித்தவர்களுக்கு மீளா முக்தியை அளிக்க நிற்றி என்பது பேரூர் புராணம். அப்படி பேரூர் புராணத்துல சொல்றார். அதனால இப்படி இந்த பெருமானுடைய நடன காட்சி யாரெல்லாம் பார்க்கிறார்களோ அவர்களுக்கு பிறப்பு இல்லை என்று சொல்லி இந்த பாட்டுல சொல்றார். இந்த பாட்டுல பறையிடமா நின்று மிகு பஞ்சாக்கரத்தால் உரை உணர்வுக்கு எட்டா ஒருவன் வரைமகள் தான் காணும்படியே கருணை உருக்கொண்டு ஆடல் பேணும் அவர்க்கு உண்டோ பிறப்பு அப்படின்னு நமக்கு இந்த பாடல்ல சொல்றார். இந்த அளவுல இன்றைக்கு நாம் நிறைவு செய்து மீதி அடுத்த பாடல்களை வரக்கூடிய வகுப்புல நம்ம சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம். தென்னாருடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, குவளை கண்ணி கூரன் காண்க அவளும் தானும் உடனே காண்க, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் ஓங்கிட மன்றுளார் அடியார் அவர் வான் புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம் வான்முகில் வளாது பெய்க மணிவளம் சுரக்க மன்னன் கோன் முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஒங்க நற்றவும் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரையில் சிவஞான போத நெறி காட்டும் வெண்ணை பயில் வாய்மை மெய்கண்டாம் சந்ததிக்கோர் மெஞ்ஞான பானுவாகி குயிலாரும் புகழ் திருவடு துறைவாள் குரு நமச்சிவாய தேவன் கைலாதி மரபுடையோன் திருமரபு நீடோடி தடைக மாதோ எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் திருவடி கமலங்கள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி ஐயா. நன்றி சாமி. சிவாயினம். திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையிலே உண்மை விளக்கம் என்கிற பகுதியை சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சித்தாந்த ரத்தினம் சைவ நெறி செம்மல் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நமக்கு எல்லாம் போதித்து வருகிறார்கள். ஐயா அவர்களுடைய பொற்பாதங்களை மனமொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள
அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனமொழி மேகலாலே வணங்கி, இதுகாரும் இந்த 1 மணி நேரம், 1 மணி நேரம் கூட இல்ல. கிட்டத்தட்ட 45 நிமிடங்கள் தான் என்று நினைக்கின்றேன். ஐயா அவர்கள் குரு பூஜைக்கு முன்னிட்டு 8 மணிக்கு வராமல் சற்று தாமதமாக வந்தார்கள். அதன் பொருட்டு இன்றைக்கு நேரம் குறைவாக எடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால அடியார் பெருமக்கள் இந்த சிந்தித்த இந்த அ குறைந்த பகுதியில், குறைந்த நேரத்தில் ஐயா அவர்கள் இயம்பிய இந்த சொல்லாடல்களில் உங்களுக்கு ஏதாவது பேசணும், சந்தேகம் ஏதாவது இருப்பின் ஐயாவுடன் நீங்க நேரடியாக கேட்கலாம். இன்றைக்கு எடுக்கப்பட்ட வகுப்பிலே ஐயா கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் எல்லாம் அழகா சொன்னாங்க. உங்களுக்கு எந்த விதத்துல ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நீங்க கேள்வி கேட்கலாம். ஏதா ஐயப்பாடு, இப்ப நடந்த வகுப்புல நீங்க கேட்கணும்னு பிரியப்பட்டீங்கன்னா, நிச்சயம் கேட்கலாம். சிவபெருமான் சிவசிவா திருச்சிற்றம்பலம். நடுவுல இருக்க பொத்தான அழுத்துனீங்கன்னா, அந்த சிகப்பு கலர்லேருந்து எனக்கு ஒரு பொம்மை தெரியும். நான் உங்களுக்கு ரிலீவ் பண்ணி குடுப்பேன். குறிப்பா வந்து மீனாட்சி அம்மா, அங்கையர் கண்ணியம்மா மதுரையிலிருந்து இருக்கீங்களா? அம்மா இருக்கீங்களா? மீனாட்சி அம்மா இருக்கீங்களா? சிவபெருமானே! இல்ல. கிட்டத்தட்ட நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் உண்மை விளக்கத்துல. அதுல நூல் பத்தி ஐயா சொன்னாங்க. நூல் அறிவு. இதெல்லாம் பாச ஞானத்தை, பதிஞானத்தை குடுக்கக்கூடியதா இருந்தாலும், பாச ஞானத்தில் தான் பாச அறிவு தான் குடுக்கும். அதுலருந்து நம்ம மீண்டு வர்றதுக்கு குருநாதர் நிச்சயம் தேவைப்படும்னு சொன்னாரு. அதுக்கும் அந்த பஞ் ஆ மந்திரங்கள்லாம் சொன்னாரு. நிச்சயம் அந்த எந்த மந்திரத்த உருப்படியா நம்ம சொல்லணும், எப்படி அத கடை தேறணும்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க ஏதாவது கேட்கணும்னு ஆசைப்பட்டு கேட்கலாம். நடுவுல இருக்க பொத்தான அழுத்துனீங்கன்னா பேசலாம். கணபதி ஐயா மட்டும் தான் அங்க அழுத்தியிருக்கிறாரு. இருங்க வரேன். அதுக்கு முன்னாடி. ஆமா ஷியாமளம்மா பேசுறீங்களா? உங்க ஆசிரியர்கிட்ட? சிவபெருமானே! எல்லாரையும் ஒரு சைலன்ட்ல தான் வச்சிருப்பார் பொழுது ஐயா. ம். வாங்க, வாங்க. ஷியாமளா வருக, வருக என்று வரவேற்கிறோம். மைக் எடுத்துட்டு ஐயா கிட்ட பேசுங்க. உங்களுக்கு என்ன புரிஞ்சது? இன்னைக்கு வந்து பேசுங்க பார்க்கலாம். மைக் எடுத்துட்டீங்க. இல்லைங்க. அன்னைக்கே ஓப்பன் பண்ணி பேசினாங்க. கேட்கல அவங்க ம். பேசுறது. ஓ! அப்ப என்ன பண்ணணும்? அப்டேட் பண்ணணுங்க ஐயா. டெலகிராம் அவங்களது. ஆமா. Play Storeல போயிட்டு திருப்பியும் அத ஓப்பன் பண்ண உடனே அங்க அப்டேட்ன்னு குடுக்கும். அத குடுத்துட்டு வரணும். சிவபெருமானே! சிவசிவா! திருச்சிற்றம்பலம். அது குடுத்துட்டு வந்தா தான் திருப்பியும் இது பண்ண முடியும். அதே மாரி அலோ, அலோ, அலோன்னு சொல்லிட்டு 3 வாட்டி கேட்கும். அதுல வந்து மைக்குக்கு என்ன பண்ண மாட்டாங்க, அலோ குடுத்துருக்க மாட்டாங்க. டோன்ட் அலோன்னு குடுத்துட்டு இருப்பாங்க. அதனால வந்த விளைவு இது. டெலகிராம் ஓப்பன் பண்ணி 3 அலோ கேட்கும். 1 பேசுறதுக்கு, 1 வீடியோவுக்கு, இன்னொன்னு வந்து உங்க ஃபோட்டோ, உங்க வீடியோவெல்லாம் அது பார்க்கறதுக்கு. அவங்க எல்லாம் அங்க அமெரிக்கால உட்கார்ந்து நம்ம விஷயத்த எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு அவங்க அனுமதி வாங்குவாங்க. அந்த 3 அலோவுல ஒரு அலோவ நீங்க குடுக்கலன்னா, இந்த மாரி மைக் வேலை செய்யாது. அதையும் பார்த்து எல்லா அலோவும் குடுத்துருங்க. ஏன்னா, ஒரு ஆப் ஓப்பன் பண்ணா நம்ம ரகசியங்கள் எல்லாருக்குமே தெரியும். சரி, நல்லது. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஜான்சி ராணி அம்மா இருந்தாங்களே! சரி, சரி. வாங்க முரளி ஐயா வாங்க பேசுங்க. கணபதி ஐயா வாங்க. ஐயா சிவானந்தம் ஐயா. வாங்க பேசுங்க. ஐயாட்ட பேசுங்க. ஐயா ஒண்ணும் இல்லைங்க ஐயா. நம்ம ஐயா திருவாளர் போட்டு வந்தாரு. ஐயா சொன்னா நல்லா இருக்கும். நான் இப்பதான் வந்தேன் வீட்டுக்கு. ஏங்க என்னங்க இவ்வளவு தூரம் கிளாஸ் எடுத்துக்கிறாரு. 45 நிமிஷமா பேசியிருக்கிறாரு. இல்லைங்க ஒரு வகுப்பு இல்லைங்க போயிருக்கு. இல்லைங்க இல்லைங்க எவ்வளவு இல்லைங்க சிரமப்பட்டு அவர் என்ன பேசியிருக்கிறாரு. இப்பதான் இப்பதான் இறைவனை வந்தேன் நான் அடையறதுக்கு வீட்டுக்கு. ஆமாங்க ஐயா. ஐயா ஐயா தான் வீட்டுக்கு வந்த உடனே கிளாஸ் ஆரம்பிக்க பார்த்தா முடிஞ்சிச்சு. ஒரு இடம் பொருள் திருவாளர் ஏவலுக்குள்ள வந்தாரு ஐயாவோட. நிச்சயம் நிச்சயம். நிறைய நேரம் இருக்குங்க அவர்கிட்ட பேசுறதுக்கு. ஆமா நிறைய நேரம் இருக்கு. நிச்சயம் பேசிக்கலாம். சரிங்க ம், ம். சரிங்க ஐயா. நன்றி. ஆமா. கணபதி ஐயா இருக்கீங்களா? இன்னைக்கு நடந்த வகுப்புல 45 நிமிஷத்துல ஐயா பேசின விஷயத்துங்கள்ல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? குருநாதர் உங்கள தேடி வரணுமா? குருபரமா யார் கடைசியில அம்பாலே வராங்களாம் பாருங்களேன். ஆதிசக்தியா இருந்து, அப்புறம் பராசக்தியா இருந்து, அதுக்கப்புறமா பறையா வந்து நமக்கு முன் நின்று, அந்த ஆட்டத்த அவங்க மட்டும் தான் காமிக்க முடியுமா நமக்கு. வேற யாராலும் காமிக்க முடியாதுன்றத ஐயா இன்னைக்கு தெளிவுபடுத்திருக்காங்க பாருங்க. எவ்வளவு பெரிய உண்மை. சிவபெருமான், சிவசிவா. வாங்க சரஸ்வதி அம்மா வாங்க. பாராட்டுறேன் உங்கள. அதாவது தைரியம் வேணுங்க வர்றதுக்கு, பேசுறதுக்கு ஒரு ஐடியா இருக்கணும். கேட்டுட்டு அப்படியே நீங்க இந்த கூத்துல உட்கார்ந்துட்டு, கீழ டஸ்ட் இருக்குன்னு சொல்லிட்டு தொடச்சு விட்டு போயிடுவாங்களாம். அதுதான் எனக்கு இந்த வர்றவங்க கிட்ட வணக்கம் இருக்கிற ஐயா. பிடிக்காத பழக்கமே இதுதான்.
வந்து வந்து என்ன கேட்டீங்க நீங்க? என்ன கேட்டீங்கன்னா கூப்பிடும்போது, ஒண்ணு இவ்வளவு கேட்டேங்க ஐயா. இந்த விஷயம் எனக்கு நான் கிரகிச்சுக்கிட்டேன். என் வாழ்நாள்ல இந்த ஒரு செய்தி எனக்கு புதுசா இருந்தது. அப்படின்னு சொன்னீங்கன்னா தான், எனக்கு கொஞ்சம் ஊக்கமா இருக்கும். நான் வந்து உள்ள உங்கள கூட்டு வந்து, உங்கள ரிசீவ் பண்ணி, நான் தலைப்பு போட்டு, ஐயாவ கூப்பிட்டு நிகழ்ச்சி நடத்தி, போய் சேர்ந்ததா, சேரலையா, யாரெல்லாம் தெளிவு பெற்றாங்கன்ற ஒரு பெரிய விஷயம் எனக்கு என்ன பண்ணுது, மைக்கும் எடுக்க மாட்டீங்க, நடுவுலும் பேசவும் மாட்டேன்னீங்கன்னா, என்னத்துக்கு வர்றீங்க? எதுக்கு வர்றீங்கன்ற ஒரு எண்ணம் எனக்கு தோன்றும்ல. நான் சோர்ந்து போயிடுவேன். வேற ஒண்ணும் இல்ல. இறைவன் இருக்கிறாரு. யாரும் இல்லனாலும் வழி நடத்த போறாரு. சாமி நடத்த போறாரு. இருந்தாலும் ஒரு ஒரு ஆதங்கம் இருக்கும்ல. வந்தவங்க யாரும் பேச மாட்டேன்றாங்கன்ற ஒரு இது இருக்கும் இல்லையா? அதுக்காக தான் கேட்கிறேன். வந்தோம்னா, என்ன ரிசீவ் பண்ணீங்க? என்ன 45 மினிட்ஸ் பேசுனாங்க. அந்த 45 மினிட்ஸ்ல நீங்க வயசுல பெரியவங்களா இருங்க, சின்னவங்களா இருங்க. யாரு எடுத்தாங்க? அவங்க வந்து ஆசிரியர் நிலையில இருந்து சொல்றாங்க. நான் ஓஹோ! இந்த செய்தி புதுசா இருக்குதே! இன்னைக்கு எனக்கு ஒரு செய்தி என்ன பறை. பறைய அம்பாள் வந்து பறையா இறங்கி வரா. நமக்கு ம். அவன் மட்டுமே ஆடக்கூடிய அந்த இடத்த நமக்கு காமிக்கக்கூடிய ஒரு குருவா அவ தான் வந்தாகணுன்ற ஒரு செய்தி எனக்கு புது செய்தி. நிட்டை கூடலுக்கு அவ தான் கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ ஞானத்துக்கு தடையா இருக்கிறதே அம்பாள்ன்னு சொன்ன உடனே எனக்கு அது புது செய்தி இன்னைக்கு. உயிர்களுடைய இந்த இந்த உயிர்கள் நன்மையும், தீமையும், அபரஞானத்தையும், பரஞானத்தையும் பெற வேண்டும் என்றால், அம்பாளே ஞானத்துக்கு தடையா இருக்குன்ற செய்திய நான் இன்னைக்கு புது செய்தியா பார்க்கிறேன். ஐயா சொல்லும்போது எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஓஹோ! அப்ப தாய் தான் வந்து ஒரு விஷயம் தடுத்த நிலையில வந்து தடுத்து நிக்கிறாளா? ஏன்னா அந்த உயிர் பக்குவம் அடைன்றதுக்காக என்ன பண்றா? அப்படி யோசிங்க. நிச்சயம் அதெல்லாம் நீங்க யோசிக்கணுங்க. யோசிச்சு வந்து பேசணும். அதுதான் நீங்க என்னத்தான் நீங்க திருநீர் பூசினவங்களா இருந்தாலும், ருத்ராட்சம் போட்டவங்களா இருந்தாலும், ஆர்வமா இருந்தாலும், ஒரு கேட்டல்ன்றது இதுதான் அடையாளம். அப்ப எவ்வளவு நீங்க உள்வாங்கணுன்றத இத வச்சு தான் நான் சொல்ல முடியும். ஆமா. பேச தெரியாதவங்க நடுவுல இருக்க பொத்தான அழுத்துங்க. நான் உங்களுக்கு வாய்ப்பு தரேன். வாங்க யாருன்னா பேசுங்க. ஐயா வாங்க. முதல்ல சரஸ்வதி அம்மா ஐயா பேசுறீங்க. ஐயா ஐயா சிவதேவ் ஐயா பரநிலையை பத்தியும் அபரநிலையை பத்தியும் ரொம்ப அழகா அருமையா எடுத்து விளக்கி சொன்னாரு. அந்த பரஞானத்தை பற்றி சொன்னாரு. உண்மையிலே பரஞானம் வந்து அம்பாளுக்கு மட்டும்தான். அது அந்த ஆடலை பார்க்கக்கூடிய கண்கள் அவங்களுக்கு மட்டும்தான் உண்டு. நமக்கு இல்லை அப்படின்னு சொல்ற செய்தி புதுமையான செய்தியா இருந்தது. ரொம்ப அருமையான விளக்கங்களாக இருந்தது. ஸ்ரீதேவையாவுக்கு வாழ்த்துக்கள். இந்த பரஞானத்தை அபரஞானத்தை சொன்னதும் சிவைய நம அப்படின்றதுல நம அப்படின்றது வந்து மலம் என்றும் சிவைய என்பது தான் ஞானம் என்றும் அப்படின்னு சொன்னது ரொம்ப அருமையான சிறப்பான செய்தியாக இருந்தது. நன்றி ஐயா. நன்றிம்மா, நன்றிம்மா. ஆசீர்வாதம் பண்ணுங்க சிவசிவா. நன்றி, நன்றி. ஆசீர்வாதம் பண்ணுன்னு அவரு கேட்கிறாரு பாருங்க. அம்மா உள்வாங்கியிருக்காங்க. ஆசீர்வாதம். நல்லா உள்வாங்கியிருக்கீங்க. நன்றிம்மா. அதாவது எவ்வளோ இருந்தாலும் அத சொல்லணும். யார் எடுத்தாலும் கார் உங்க உங்க பொண்ணு கார் ஓட்டுதுங்க முதல் முறைல. ஓட்டிட்டு வந்து வீட்ல நிறுத்துறா. நீங்க சொல்ல மாட்டீங்க, "பரவாயில்ல எனக்கு சாமர்த்தியம் போயிட்டு வந்துட்டியே, மார்க்கெட் வரலாம்." அப்படி சொல்ல மாட்டீங்க? அது மாரி தாங்க இதுவும். ஆமா. வந்து ஒருத்தர் சொல்லி நடத்தியிருக்காங்கன்னா, இவ்வளோ தூரம் எடுத்திருக்காங்கன்னா, நம்ம என்ன பண்ணணும்? "ஆ ஐயா எனக்கு புரிஞ்சுதுங்க. இது இப்ப ஒரு தெரியாத விஷயத்த நான் பேசுறேன்." அதுதாங்க ஒரு பெரிய பங்களிப்பு. நீங்க ஐயா என்னத்துக்கு வந்தீங்கன்றது எனக்கு சந்தேகமா இருக்கு எனக்கு. சிவாயா வாங்க. சிவஞ சிவாயா சித்தம்பலம் சிவஞான ஐயா வணக்கம் சிவஞான ஐயா சரிதான் சிறுவன் ஐயா அம்மா நல்ல 2 பேர் வாங்கம்மா. பேசுறாங்கிற மாதிரி சிவஞானத்தை அருமையா சொன்னீங்க. சிவஞான சிரோன்மணி அப்படின்னு சிவதேவையாக்கு பேர் நன்றிம்மா. கொடுக்கலாம். நன்றி. நற்றுணையாவது நமச்சிவாயவே. வாங்க அ ச சொக்கமலாமா, என்ன சொல்ல வரீங்க? சொல்லுங்க. ஐயா எந்தெந்த இடத்துல உயிர் நின்னு என்னென்ன விளக்கமா சொன்னது ரொம்ப அருமை ஐயா அது ரொம்ப சந்தோஷம். மூலாதாரத்துல இருந்து கொண்டுன்னு வரீங்களா நம்ம உயிர் அங்கங்க அதனுடைய செயல்பாடு ஐயா அது ஆமாம்மா. அந்தந்த இடத்துல என்னென்ன குணம் வெளிப்படுங்கிறது அது. அதான் ஐயா இன்னைக்குதான் ஐயா அது புரிஞ்சுது எனக்கு சிவா நன்றி. மிக்க நன்றிங்க. ஐயா சொன்னாங்க, சகசிராரம் சொன்னாங்க. அதுக்கெல்லாம் அந்த ஆதாரங்கள்லாம் அழகா சொல்லிட்டு வந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் என்னென்ன நிலைமைன்னு சொன்னாங்கல்ல. சிவபெருமானே. நன்றிங்க ஐயா. சிவபெருமான். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஐயா அந்த அது எல்லாமே அம்பாளுடைய அ எல்லாமே மார்பு கீழ்நிலைன்னு சொல்லிடுறாரு. அந்த புருவ மத்தி வரைக்குமே அதெல்லாம் ம். கீழ்நிலைன்னு சொல்லிடுறாரு. திசையும் கீழ தான். ஆமா, அதுவும் நிலையும் கீழ தாங்கிறாரு. ஆமா. அந்த சகசிரகாரம் மட்டும் தான் மேல்நிலை. மத்த எல்லாமே கீழ்நிலைன்னு ஒரே அடியா அடிச்சு தள்ளிடுறாரு. கண்டிப்பா, கண்டிப்பா. சிவபெருமானே. உண்மை விளக்கம் கொஞ்சம் உண்மையா சொல்லணும். அந்த வகையில நம்ம பெரும் பாக்கியம் செஞ்சிருக்கிறோம். கிருஷ்ணமூர்த்தி ஐயா இருக்கீங்களா? செல்வி அம்மா? சரிங்க. நன்றிங்க. மணிவண்ணன், மீனாட்சி அம்மா பேசுவாங்க மதுரையில இருந்து. அவங்க ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க சித்தாந்த வகுப்புல. என்னன்னு தெரியல அவங்க
சரிங்க. நற்றுணையாவது நமச்சிவாயவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதுகாரம் பொறுமையாக இருந்து ஐயா ஒரு நிமிஷம். ஆ. சொல்லுங்கம்மா. ஒரே ஒரு நிமிஷம். நம சொல்லுங்க. என்பது வந்து மலம் அப்படின்னு சொன்னாரு. சிவையன் நம மலம்னு சொன்னாரு. அதை மட்டும் கொஞ்சம் விளக்கி சொல்லட்டுமே. நம அப்படின்ற சொல்லி எப்படி மலம் அப்படின்றத கொஞ்சம் விளக்கி சொல்லுங்களேன். ஐயா கண்டிப்பாம்மா. சிவதேவ நான் ஐயா. சின்ன குறுக்கீடுக்கு மன்னிக்கணும். கண்டிப்பா, ஆமா. கண்டிப்பா. குறுக்கீடு. பொதுவா ஆமா. அடுத்த வகுப்புல அதுதான் நம்ம பார்க்க போறோம். சரிங்க. கண்டிப்பா. அடுத்த வகுப்புல அதுதான் பார்க்க போறோம். அடுத்து ஏன் அந்த மலம் சொல்றோம்? செவ்வாய்க்கிழமை. ஏன் வாவ அருள்னு சொல்றோம்? ஏன் சிகார பொருள் அதுதான் அப்படிங்கறத சொல்றோம். அப்படிங்கறது தான் நம்ம அடுத்த வகுப்புல தான் சிந்திக்க போறோம். ஓகே. நன்றிங்க. என்ன சந்தேகமே வராத மாதிரி சந்தேகமே ஆ. வராத மாதிரி அவரே இப்ப நீங்க கேட்ட கேள்வியை அவரே கேட்கிறாரு தன்னுடைய குருநாதர்கிட்ட. சிவைய நம அப்படின்னா நமன்றதுக்கு ஐயா நகாரத்துக்கும் மகாரத்துக்கும் நீங்க பொருள் சொன்னீங்கல்ல. ஆமா. சொல்லியாச்சு நம்ம. நாங்கிறது துரோதான சக்தி, மறைத்தல். அதுதான் ஆதிசக்தி. சரிங்க. அப்புறம் மாங்கிறது மலம். மும்மலங்களையும் குறிக்கும். ஓ மகாரா. சரிங்க. ஆமா. அது அந்த துரோதானம் அது அம்பாளா இருந்தா கூட அவ மறைத்தல் தொழில் செய்யறதுனால அவளும் மலம்தான். ஓ. இது ஒரு நாள் சொல்லியிருக்கீங்க ஏற்கனவே. ஆமா. அதுவும் இது ஒரு நாள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க. ஆமா. அதுவும் மலமாகவே கருதப்படுதுன்னு சொல்றாரு. இந்த உயிர்களை ஒட்டுமொத்தமா இருட்டிலையும் வச்சிருக்க முடியும், கொஞ்சம் தெளியவும் வைக்க முடியும், நல்வினை தீவினை கொடுத்து அனுபவிச்சுட்டு வர சொல்றது இல்லைங்களா? ஆமாம்மா, ஆமா. அது அந்த ஐந்தொழில் செய்வதுதான் அந்த நாவோடைய வேலையை. மறைத்தல் செய்யறது தான் அந்த நாவோடைய வேலை. இப்ப நம்ம கோயிலுக்கு அம்பாள் வந்து மறைப்பு சக்தி தான். ஓஹோ! கோயில்ல இருக்க அம்பாள் வந்து மறைப்பு சக்திங்களா? ஆமா. திரோதான சக்தி தான். நம்ம தனியா இருக்கா பாருங்க அவ. தனியா இருக்கிற அம்பாள் எல்லாமே அதனாலதான் திரோதானகரீஸ்வரி அப்படின்னு சொல்றோம் அம்பாள. ஆமாமா. திரோதான சக்தி தான் அம்பாள். திரோதானகரீஸ்வரி. அவளை வழிபட நமக்கு உலகத்தில் நம்ம அதிகமா செலுத்தி உலக அனுபவங்களை கொடுப்பா. அப்போ தனியா இருக்கிற அம்பாள்லாம் வந்து மறைப்பு சக்தி உள்ளவங்களா ஐயா? ஆமா. மறைப்பு சக்தியே தான். உள்ளவங்க இல்ல. அவளே மறைப்பு சக்தி தான். சரிங்க. அவ நம்ம உலகத்தப்பால் செலுத்தக்கூடியவ. அந்த நகாரமும் மகாரமும். நகாரம். அந்த அப்பாலே பரஞானமா இருக்கும்போது அந்த பரஞானத்தை நமக்கும் தருவா இல்லையா? ஆமா. இப்ப அவ அந்த உலகத்தை செலுத்துறதே இந்த உயிருக்கு பக்குவம் வரணுங்கிறதுக்காக தான். அப்ப இந்த உயிருக்கு பக்குவம் ஆகும்போதே அந்த நாங்கிற அந்த மறைப்பு சக்தியை வாங்குற அருள் சக்தியா மாறிடும். இந்த சிவல இருக்கு இல்லையா அந்த வாங்குற அருள் சக்தி, அவ வேற இவ வேற இல்லை. அவ மறைப்பு சக்தியா இருக்க அந்த அம்பாலே தான் அங்க நமக்கு ஆதிசக்தியா இருக்க அந்த அம்பாலே தான் நமக்கு பராசக்தியா மாறிடுற. பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் நமக்கு அதாவது மருத்துவமனையில இருக்கும்போது நமக்கு மருந்தை கொடுக்கறதும் அந்த அம்மா தான். நோய் குணமாயி நம்ம வீட்டுக்கு வந்தோடனே நமக்கு அறுசுவையா சமைச்சு கொடுக்கறதும் அந்த அம்மா தான். அப்ப நமக்கு இந்த உலகத்தின் பால் நாட்டகம் இருக்கும்போது நமக்கு நோய் தீர்க்கிற மருந்து கொடுக்கறதும் அம்பாள் தான். அப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே அவளே அம்மாவா நமக்கு அறுசுவையை சமைத்து தரவளும் அவதான். அப்ப அங்க இருக்கும்போது துரோதான சக்தியா இருக்கா, எல்லாத்தையும் மறைக்கிறா. இங்க வந்தோடனே எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறா. நம்ம சித்தாந்தத்துல பேசிட்டீங்கன்னா இந்த உலகமே வந்து ஒரு மருத்துவமனை தான். நம்ம வந்து பிறவி என்ற நோய் தீர்வுக்காக வந்திருக்குன்றதுதான் உண்மை. ஆமா ஆமா. அவ அந்த துரோதான சக்தி தான் நமக்கு நர்ஸ். பாடி பாருங்க எவ்வளவு எளிமையா. பெருமான் தான் நமக்கு தலைமை மருத்துவர். அவர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறா, அவர் என்ன பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறாலோ அதை அவ செய்வா. இப்ப மகாலட்சுமி வந்து உலகாயத்தை நமக்கு வாட செய்யக்கூடிய நிலைமை அழுறது அந்த ஆதிபராசக்தி தான், அந்த மாயா சக்தி தான். அவங்க தான் அந்த சக்தியை நமக்கு அருள்றாங்க, திரோதானத்தை அருள்றாங்க. அந்த திரோதானம் உலகிய வாழ்க்கையில நம்மளை வாழ செய்யுது. அதாவது தெய்வீகத்தை மறைச்சு உலக வாழ்க்கை செஞ்சு பின்னாடி அது கொண்டு போகுது. அதாவது அந்த உலகத்தை காட்டுறா அப்படின்னாவே எதுக்குன்னா
அது உலகத்தை காட்டுவது ம். போல அதனுடைய துன்பத்தை உணரச் செய்தது. அப்படிதானே அனுபவிக்கிறோம். அதான் அதுதான் சொல்றாரு இங்க. அப்பாடி! பெரிய ரிலீஃப்ங்க ஐயா. அப்போ ஆசைப்பட்டல்ல, அதுக்கு நான் துன்பத்த நீ என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா. அனுபவிச்சு நிச்சயம் தான் ஆகணும். வேற யாராவது பேச பட வைக்கிறது விரும்புறீங்களா? அவதான். இப்போ அ அம்மா சொல்லுங்க. ஆசைப்பட வைக்கிறது அந்த ஆசையை காட்டுறது அவதான். அதுல வாழ வைக்கிறது அவதான். அதுல இருந்து நம்மளை உய்வித்து கொண்டு போறது அவதான். துரோதானத்தை காட்டி துரோதானகர் ஈஸ்வரியாக இருக்கு. அந்த ஆமா, அம்பாள் நிச்சயம். நம்மளை உலகாயுத வாழ்க்கை வாழ செஞ்சு அப்புறம் நம்மள அருள் சக்தியை கொண்டு போறா. அவளே ஞானாம்பிகையா நன்றி வரா. நன்றி. அப்படிதானே? அவதான் ஞானாம்பிகை. ஆமா. அற்புதம், அற்புதம், அற்புதம். ரொம்ப நன்றிங்க. இப்ப இதுக்காரன் ஆமா மீனாட்சி அம்மா பேச வந்தாங்க. ஆமா. வாங்கம்மா மதுரையிலிருந்து. திருச்சிற்றம்பலம். வாங்க, 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 வாங்க. ஆதிசக்தி, திரோதான சக்தி. ஆரம்பத்துல நம்ம வீட்டுல நம்ம அம்மா நம்மளுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்து அடிச்சு துவைச்சு நம்மளை வளர்க்குறா, அறிவு கொடுக்குறா. சரி. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கொண்டு போய் நம்மளை விடுறா. ஓ! துவைச்சு சுத்தப்படுத்தி கொண்டு போய் விடுறாங்களா? சுத்தப்படுத்தி கொண்டு போய் அப்பா கிட்ட விடுறா. நீ இனிமே அப்பாவோட இரு அப்படின்னு விடுறா. அதுதான் அருள் சக்தி. அற்புதம், அற்புதம், அற்புதம். திரோதான சக்தி நம்மளை பெத்த தாய், பாலூட்டி சீராட்டி வளர்க்குறா, நல்லது கெட்டது சொல்லி கொடுக்குறா, கண்டிப்பா. அறிவை கொடுக்குறா. ஆமா. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட கொண்டு போய் இனிமே அப்பாவோட இரு அப்படின்னு சொல்லி விடுறா. ஏன்னா அடுத்தாப்புல அவர் ஆசிரியர்கிட்ட கொண்டு போய் விடுறது அவருடைய பணி. கண்டிப்பா. அதுதான் நம்ம வாழ்க்கையில என்ன நடக்குதோ அதுதான் சாமியும் செய்றாரு. அந்த சரியக்கிரிய யோகம் முற்று வரைக்கும் அவ திரோதான சக்தியா தான் இருப்பா. அந்த சரியக்கிரிய யோகம் முடிந்த நிலையில தான், நிறைவான நிலையில தான் அவன் ஞான சக்தியா மாற. அப்புறம் தான் உபதேசம் பண்றா. அந்த உபதேசமே என்னன்னா, இந்த உலகத்துல நிலையானது பெருமான் மட்டும்தாங்கிற அந்த உபதேசத்தை தான் செய்யறான். லாஸ்ட் பாயிண்ட்க்கு வரதுக்கு இந்த உயிர் எவ்வளவு கஷ்டப்படுது பாருங்க ஐயா. ஆமாங்க. அதுல கடைசியில சொல்வார் பாருங்க, அந்த காஞ்சிபுராணத்துல தான் அந்த செய்தியை சொல்றாரு. அதுல வினாவென் இதுல நெஞ்சு விடுத்து உதவியும் சொல்றாரு. மாடும் மனையும் சுற்றமும் பொய் என்றான், திருநீரும் பூசையும் கண்டிகையுமே மெய்யென்றான் சொல்வார். அதுதான் அவர் செய்யக்கூடிய உபதேசம் நமக்கு. இந்த ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபதேசம் செய்து அந்த ஞானம் முற்றிய நிலையில தான், அந்த ஞானம் கடந்து மௌனம் போய் மௌனம் முடிந்து மௌனம் போன நிலையில தான் அந்த நடன காட்சி கிடைக்கும். ஆமா, அதுதான் அந்த மோனானந்த மாமுனிவர்ங்கிறார்ல அந்த நிலை. அற்புதம், அற்புதம், அற்புதம் சாமி. ஒரு உயிர் எவ்வளவு படிநிலைகள் கடந்து கொண்டிருக்கு சிவபெருமானே. திருச்சிற்றம்பலம். சாமி உடம்புலதான் அம்பாளுக்கு பாதிய கொடுத்தாருன்னா, நமசிவாயத்துல 2 இடத்த கொடுத்துட்டாரு. நான் ஒரு இடத்த கொடுத்துட்டாரு, வாங்குற ஒரு இடத்த கொடுத்துட்டாரு. 2 இடம் கொடுத்துருக்காரு நமசிவாயில. கண்டிப்பா, கண்டிப்பா. இந்த மகாரத்துக்கு பொறுப்பு யாருங்கய்யா? மகார அனாதியில மகாரத்தை செலுத்துவது பெருமான் தான். சரிங்க. சிவபெருமான் உயிருடைய வினைக்கு தகுந்த மாதிரி அந்த மலத்தை செலுத்துவான், மலத்தை இயக்குவான். ஓ, கண்டிப்பா, நிச்சயம். ஐயா, இன்னும் ஒரே ஒரு சந்தேகம். நம்ம அகத்திய தேவார திரட்டுல பறையின் வரலாறுன்னு வருது, அதுல மந்திரமாவது நீரு பதிகம் இருக்கு. அதுதான்மா. அப்போ நீருங்கிறதும் பறையும் ஒண்ணுதானே? அதுதான் அவரே சொல்றாரே, பராவணமாவது நீருன்னு அவரே சொல்றாருல. அதாவது முதல் பதிகம் நமக்கு அந்த குருநாதரை தேடுற பதிகம், முதல் 3 பதிகமும் அகத்திய தேவார திரட்டுல இல்லையாமா? முதல் 3 பதிகம் வந்து குருவருள் வேண்டி பாடுற தோடு கூற்று பித்து, தோடு கூற்று பித்தா. அந்த அது 3ஐயும் நம்ம நிறைவு செய்துட்டோம்னா நமக்கு குருநாதராக வருகிறாருங்கிறது அந்த திருநீற்று பதிகத்தை வச்சிருக்காங்க, பறையின் வடிவுன்னு. சிவா சிவா திருச்சிற்றம்பலம். அந்த பறை தான் நமக்கு குருவாக வருவா. சிவா சிவா.
ம். அதுக்கப்புறம் தான் அந்த அந்த பறை முடிஞ்சோடனே பார்த்தீங்கன்னா 5 எழுத்து இருக்கும். எஸ். அந்த ம். பறை வந்து ஆமா. நமக்கு உபதேசம் செய்வது 5 எழுத்து. 5 எழுத்து. ம். 4 பதிகம் இருக்கும் அதுல. ஆமா, ஆமா. நமச்சிவாய பதிகம். ம். அந்த மாரி அதுவே ஒரு அந்த காதலாகி ஆன்மை அந்த கசிந்து சொற்றுணை ஆமா. வேதியன் மற்று ம். பற்றெனக்கு. ம். ஆமா. அந்த ம். ஆன்மை ஈடேற்றத்துக்கு தகுந்த மாரி தான் அது அகத்தியர் அத அமைச்சிருப்பாரு. சிவா, சிவா, சிவா. அதுக்கப்புறம் திருச்சிற்றம்பலம். பெருமானுடைய உருவத்தை காணக்கூடியது ஓருருவாயினே அந்த பதிகம்லாம் இருக்கும். எஸ். அப்புறம் திருவடி இருக்கும். ம். அந்த மாரி கோயில் எல்லாமே திறம். படிப்படியா கொண்டு போயிருப்பாரு. அந்த உயிரோடைய வளர்ச்சிய தான் அங்க நமக்கு 25 பதிகங்களாவே குடுத்திருப்பாரு. சிவா, சிவா. அது திருச்சிற்றம்பலம். அது அந்த வரிசை முறை மாறாம குடுத்திருப்பாரு. எப்படி இந்த உயிர் பக்குவம் அடைஞ்சு போகுங்கிற அந்த வரிசை முறை மாறாம. அதுல அப்ப நம்ம முதல்ல குருநாதர தேடும்போது, தேடணும். நமக்கு அடுத்தது ம். எப்ப குருநாதரை தேடும் அப்படின்னா, அந்த தேடணுமோ சரீகிரி யோகம் ஞானம் முற்றுவித்த நிலையில தான் யோகம் குருவ தேடும். அப்ப அந்த தேடும். ம். பறையே நமக்கு என்ன பண்ணும், இந்த ஆதிசக்தியா இருந்தவ பராசக்தியாக மாறி அந்த பறை வந்து நமக்கு உபதேசம் செய்வா. சிவா, சிவா, சிவா. உபதேசம் செய்து சிவத்த காட்டுவா. சிவா. திருச்சிற்றம்பலம். நன்றி. அந்த நன்றி. மிக்க நன்றி. அகத்தியர் நன்றிங்க. தேவர் நன்றிங்க. அந்த நன்றிங்க. அகத்தியர் நன்றிங்க. தேவார திரட்டு அமைஞ்சிருக்க முறையே பார்த்தீங்கன்னாம்மா, அப்படிதான் அமைஞ்சிருக்கும் நமக்கு. அந்த ஆ. பறை வருவா, பறை 5 எழுத்த சொல்லுவா. அப்புறம் ம். அந்த கோயில காட்டுவான்னு சொல்லிட்டு கோயில் திறம்னு ஒரு பகுதி குடுத்திருப்பாரு. அதுல ஆமா. 3 கோயில் பாட்டு திறம் இருக்கு. அந்த ம். ஆரூர் தில்லை அம்பலம், ஆமா, அப்புறம் தில்லை ஆமா. சிற்றம்பலம் அது காட்டூர் அப்பர் சுவாமி கடலை பாட்டு, கடம்பூர் காட்டூர் மலை. கடல் அந்த 3 பதிகம் குடுத்திருப்பாங்க. அப்படி ஆமா. கோயிலுக்கு போனோனே நமக்கு சிவன் உருவம் தெரியும். எஸ். அப்ப ம். அதுக்கு வந்து நமக்கு ஓருருவாயினைன்னு ஒரு பதிகம். அப்புறம் ம். வரிய மறையார் பிறையார். ம். அப்புறம் பாலை கடம்பூர் உடைன்னு ஒரு மயான பதிகம். பாலை கடம்பூர் மயான உடைன்னு ஒரு பதி. பாட்டு. ம். ம். வடிவேறு திருசூலம். தோன்றும் அந்த தோன்றும். பாட்டு திரு பூவனம். மறுவார் ம். மறுவார் கொன்றை மதிசூடிங்கிற அந்த சிவன் உருவத்த சொல்லக்கூடிய பாட்டு. அப்புறம் ம். சிவன் உருவத்த பார்த்ததுக்கு அப்புறம் திருவடியை நோக்கி போற பாட்டு 3 குடுத்திருப்பாங்க. ஆமா. அரவணையான் சிந்தித்து அரற்றும்படி அந்த அரவணையான் நாளும் நடை சிந்தித்து போற்றுவது. அரற்றுமடி. ம். பொடியுடை அப்படின்னு அந்த அந்த பாட்டு. அப்புறம் அந்த ம். திருவடியை பார்த்தோன்னே அர்ச்சனை பண்றதுக்கு 3 பதிகம். ம். வந்து சேர் விரலால் வேற்றாகி விண்ணாகி கொன்று செய்த கொடுமையால்னு ஒரு பாட்டு. ம். அப்புறம் அந்த திருவடியை பார்த்ததுக்கு அப்புறம் அதுக்கு நமக்கு அடிமையாகணுங்கிறதுக்கு 3 பாட்டு வேயிறு தோழிப்பங்கன், குலம் பல, தோழிப்பங்கன். தில்லை வாழந்த நர்த்தமடியார் கொடியனும். அப்படி 25 பாட்டை அவர் அந்த அந்த இப்ப நம்ம சொன்ன அந்த முறையிலேயே அமைச்சிருப்பாரு. உண்மை இலக்கு முறையிலேயே. அகத்தியர் தேவார திரட்டுக்கு இவ்வளவு உண்மை இருக்கு. சிவபெருமானே சிவா, சிவா, சிவா. அந்த அமைச்சதே அப்படியே சித்தாந்தத்தோட அந்த ஆன்ம ஈடேற்றத்துக்கு தகுந்த மாதிரியே அமைச்சிருப்பாருங்க ஐயா. அற்புதம், அற்புதம். அதனால ஒரு நன்றிங்க. உயிர் வந்து இந்த அன்னைக்கு 25 பதிகத்தையும் அவசியம் நன்றிங்க. டெய்லி சிவா. படிக்கணும். திருச்சிற்றம்பலம். ம். கண்டிப்பாங்க ஐயா. கண்டிப்பா. கண்டிப்பா. நிச்சயம். கண்டிப்பா. ம். சரிங்க. ம். வேற யாராவது பேச வருவீங்களா? வாங்க செண்பகவல்லியம்மா. ஐயா திருச்சிற்றம்பலம் ஐயா. ஐயா அடியேன் ஐயா சொன்ன மாரி அகத்தியர் தேவாரம் படிக்கிறேங்க திரட்டு. ஆனா உண்மை இன்னைக்கு தான்யா தெரிஞ்சுக்கினேன். நான் அது எப்படி படிக்கணுன்ற முறை ஏதோ படிக்கிறோம். அந்த பாட்டு இருக்குதுன்னு நினைச்சேங்க ஐயா நானு. உண்மையாவே அருமையான விளக்கங்க ஐயா. இது பொறுமையா கேட்ட பிறகுதான் இதோட ஒருவேளை விளக்கம் நீங்க எனக்கு தெரிய வருது. கண்டிப்பா. ஒருவேளை நீங்க ஐயா படிச்சதனுடைய சொன்ன பலன் தான் இந்த பாட்டு அத்தனையுமே வரிசை பிரகாரம் வருதுங்க. ஐயா சொன்ன பாடலுக்கு அத்தனையும் வரிசை பிரகாரம் வருதுங்க ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ஆனா எனக்கு இப்போ இன்னைக்கு தான்யா தெரிய வந்தது இந்த விஷயம் இருக்குதுன்ட்டு. அதனால தான் அது முறையா குடுத்துருக்காங்க பொழுது, அது ஏன் இப்படி மாத்தி மாத்தி குடுத்துருக்காங்கன்னு நினைச்சேன் அடியேன் நானு. ம், ம். ஆனா ஐயா சொன்ன அதான். பிறகு அதான் மற்றற்ற உயிர்களுடைய மகிழ்ச்சி. பக்குவத்துக்கு ஏத்த மாரி. அதான் நீங்க பக்குவம் அடைஞ்சுட்டீங்க. இப்போ சாமி வந்து என்ன பண்ணிட்டாங்க உங்களுக்கு? இல்லைங்க ஐயா, நான் படிச்சிருக்கேன். அந்த புத்தகம் என்கிட்ட இருக்குது. ஐயா சொன்ன மாரி அது படிச்சிருக்கேன். டெய்லி படிப்பேன் நானு. ஏதோ 2 பதிகம் விட்டுருவேன், ஒரு பதிகம் படிப்பேன். எடுத்தேன்னா ஒரு பதிகம் படிக்காம இருக்க மாட்டேன். ஐயா சொன்ன பிறகு இது வரிசைப்படுத்தி குடுக்குறது இதுதான் முறை பொழுதுன்னு தெரிய வந்துங்க ஐயா. கண்டிப்பா, கண்டிப்பா, கண்டிப்பா. ரொம்ப சந்தோஷங்க நன்றி. ஐயா. ஸ்ரீதேவியாக்கு நன்றிகள் பல ஐயா. பெருமானே நாம ஒண்ணும் சொல்லலாமா? எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க சொல்லி ஏற்கனவே. வச்சிருக்காங்க. அவ்வளவுதான். சொல்லி நம்ம வச்சிருக்காங்க. அறிவுங்கிறது அங்க ஒண்ணும் கிடையாதும்மா. ஒண்ணும் கிடையாது. கண்டிப்பா, ரொம்ப கண்டிப்பா. சந்தோஷங்க. ரொம்ப சந்தோஷங்க ஐயா. பெருமான் மகிழ்ச்சி. அறிவிச்சா நம்ம இருந்துக்கிறோம் அவ்வளவுதான். அதை உணர்த்தணும். நிச்சயம் எல்லாரும் கேட்கணும். கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிட்டை கூடல் எல்லாருக்கும் நிகழணும். அதுதான் நம்ம சிகாரத்தினுடைய பெரும் பங்கா இருக்க போது. அதுவே சைவத்துண்டா நம்ம வந்து எவ்வளவு தூரம் முடியுமோ அவ்வளவு தூரம் நம்ம வந்து உயிர்களை கடை தருவதற்கு என்ன செய்ய முடியுமோ அத்தனையும் இந்த சேனல் செய்யறதுக்கான அத்தனை முயற்சி நம்ம அடியேன் திருவருள் கருணையினால அன்பர் பணி செய்ய என்னை ஆளாக்கி விட்டு விட்டால் இன்ப நிலை தானாக வந்து எது விடுன்ற பெரிய கருணையினால சாமியோட பெரும் கருணையினால நம்ம பணியாற்றோம்னு சொல்லி நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம்னு பாக்குறேன். வேற யாராவது பேச விரும்புறீங்களா? ஐயா சிவானுங்க ஐயா. ஐயா சொல்லுங்க. ஒவ்வொரு வாரம் அகத்திய தேவாரத்தை படிக்கிறேங்க. ஆனா இவ்வளவு நாளா வந்து எனக்கு இன்னைக்கு தான் ஸ்ரீதேவி ஐயா சொன்னது ரொம்ப சந்தோஷம். வாரம் தவறாம நாங்க படிச்சுங்க எங்க இல்லை. ஆனா வந்து அந்த ஒரு இந்த முறையில் இருக்குன்னு சொன்னது ஐயா சொன்னது ரொம்ப நன்றி. நான் கோவிலில் போய் இந்த வாரம் சனிக்கிழமை சொல்லிடுவேன். அது இன்னொரு
நல்லா புரிஞ்சுக்கும். சரியா கொஞ்சம் சில இது வந்து கொஞ்சம் புரியல. அதுலேருந்து அப்படி சொல்லிட்டாருன்னா கொஞ்சிட்டு என் கோயில போய் சொல்லிவிடுவேன். எல்லாருக்கும் சொல்லிட்டு இது மாதிரி படிங்க சொல்லிடுவேன் நான். ஐயா சிவாயனம் ஐயா சொல்லுங்க ஐயா. சிவாலய முனிவர்னு ஒரு முனிவர் இருக்காருங்க ஐயா. சிவாலய முனிவர் வந்து தினந்தோறும் திருமுறைகளை 7 தேவாரங்களையும் தினமும் முற்றோதல் பண்ணக்கூடியவர். அவர் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அவரால் தினமும் அதை முற்றோதல் பண்ண முடியாதனால அவருடைய குருநாதரான அகத்திய பெருமான்ட்ட போய் கேட்குறாரு, என்னால் இது முழுசா இந்த மாதிரி பண்ண முடியல, என்ன செய்யறதுன்னு கேட்கும்போது தான் அகத்திய பெருமான் எல்லாத்தையும் வல்லவருங்க ஐயா. மருத்துவம், நூல்கள்ல, இலக்கியங்கள்ல, நடன சாத்திரங்கள்ல, அப்படியே இசையில எல்லாத்துலயும் மிக வல்லவர் அகத்திய பெருமான். சித்த மருத்துவத்துல எல்லாத்துலயுமே மிக வல்லவர். அப்ப அகத்திய பெருமான இங்க கொண்டு வரதுக்காகவே சுவாமி அகத்தியர் வந்து நம்ம தென்னகத்துக்கு வரணுங்கிறதுக்காகவே சுவாமி அவருடைய திருமணத்துல அந்த அந்த பூமி சமநிலை படாத மாதிரி அதை ஒரு பக்கமா சாயற மாதிரி பண்றாரு. ஏன்னா பெருமான் நினைச்சானா அது சமநிலை அவனே படுத்திருக்கலாம். ஆனா அகத்திய பெருமானால இன்னும் இந்த தென்னகம் வந்து இன்னும் சிறப்படையணுங்கிறதுக்காக சுவாமி செய்த திருவிளையாடல் இது. அதனால அப்படி அகத்திய பெருமான் அந்த 25 பாடல்களை எடுத்து இந்த மாதிரி நமக்கு தொகுத்திருக்காரு. முதல்ல நம்ம குருவர்களை வேண்டி நிக்கணும். குருவர்களை வேண்டி நின்னா நமக்கு அடுத்து குருவர்களாகவே அந்த பராசக்தி வருவாங்கிறது அந்த பறை அப்படிங்கிறதுக்கு தான் அந்த மந்திரமாவது நீருங்கிற பாட்டை நமக்கு கொடுத்துருக்காங்க. அப்புறம் மந்திரமாவது நீரை பாட்டு நம்ம அந்த பராசக்தி வந்ததுக்கு அப்புறம் நமக்கு வந்து என்ன செய்வா அப்படின்னா 5 எழுத்து உபதேசம் பண்ணுவா. அதான் 5 எழுத்து உண்மை அப்படின்ற அந்த பகுதி இருக்கும். அந்த 5 எழுத்து உண்மையில நமக்கு 4 பதிகம் இருக்கும். துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போதிலும், காதலாகி கசிந்து, கண்ணீர் மல்கிங்கிற அந்த பதிகம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சொற்றுணை வேதியன், அப்புறம் மற்றுப்பட்ட எனக்கு நின்று நின் திருப்பாதமே மனம் பாவித்தேன் அப்படிங்கிற அந்த பாட்டு. அது 4 பாட்டு இருக்கும். அதுக்கப்புறம் அந்த குருநாதரனுடைய துணை கொண்டு நம்ம அது வரைக்கும் கோயில் போயிருப்போம். ஆனா தீட்சை வாங்கினதுக்கு அப்புறம் நம்ம போய் சாமி பார்க்கும்போது ஒரு வேறுபாடு நமக்கு நல்லா உணர முடியும். அதுக்கப்புறம் அந்த கோயில் திறம்னு சொல்லிட்டு ஆரூர் தில்லை அம்பலம் வல்ல நல்லம்னு ஒரு பதிகம். அப்புறம் அது ஞானசம்பந்தர் பதிகம். அப்புறம் தில்லை சிற்றம்பலமும் அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடிய அப்பர் சுவாமியுடைய பதிகம். காட்டூர் கடலே கடம்பூர் மலையேன்னு சொல்லக்கூடிய சுந்தரமூர்த்தி சுவாமிகளுடைய பதிகம். அந்த 3 பதிகமும் கோயில் திறம். கோயிலுக்கு போனோடனே சிவனுடைய உருவம் தெரியும். அப்ப அந்த உருவத்துக்காக 4 பாட்டு 5 பாட்டு இருக்கும். சீர்காழியில பாடின ஓரொரு வாயினை பதிகம். அப்புறம் வரிய மறையார் பிறையார் ஞானசம்பந்தர் தேவாரம் கடவுர் மயானத்துல பாடினது. அப்புறம் பாலையுடைன்னு சொல்லக்கூடிய சிதம்பரத்துல சுவாமி பாடின அந்த பாட்டு அப்பர் சுவாமி தேவாரம். அப்புறம் வடிவேறு திரிசூலம் தோன்றும் தோன்றும்னு சொல்லக்கூடிய அப்பர் சுவாமி தேவாரம். அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது மறுவார் கொன்றை மதி சூடி மாணிக்கத்தின் மலை போலன்னு சொல்லக்கூடிய அந்த பதிகம். அதுக்கப்புறம் கோயில போனோடனே பெருமானுடைய திருவடி எதிர்நோக்கி இருக்கக்கூடிய திருவடி பாடல்கள் எல்லாம் வாழ்வழிப்புத்தூர்ல பாடின பொடியுடை அப்படிங்கிற அந்த தேவாரம் ஞானசம்பந்தரது. திருவதிகையில அரவணையான் சிந்தித்து அரற்றுமடி அருமறையான் சிந்தி கனியாமடின்னு சொல்லக்கூடிய அந்த திருவடி திருத்தாண்டகம். அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது அந்த நாளன் உன் அடைக்கலம் புகுது அப்படின்னு சொல்ற அந்த பதிகம். அதெல்லாம் திருவடி தரிசனம். அப்ப திருவடியை பார்த்தோன்னே இந்த ஆன்மா என்ன பண்ணணும்னா அர்ச்சனை செய்யணும். அர்ச்சனை அப்படின்னாவே அவனுடைய கருணையை எண்ணி எண்ணி அழுதல் தான் அர்ச்சனை. அதான் இங்க சொல்றார். அப்ப அந்த திருவடியை பார்த்த உயிர் அந்த பந்து தேர் விரலால் சொல்லக்கூடிய சீர்காழி பதிகம், வேற்றாகி விண்ணாகி இன்றாய் போற்றிங்கிற கைலாய பதிகம், அப்புறம் கொன்று செய்த கொடுமையால்னு சொல்லக்கூடிய கழுக்குன்ற பதிகம். இந்த 3 பதிகமும் சுவாமிக்கு அர்ச்சனை செய்யறதுக்கு. அப்புறம் அர்ச்சனை செய்ததன பயனாக பெருமானுக்கு அடிமையாதல் அப்படிங்கிறதுக்கு முதல் வேயுறு தோழி பங்கன் பாட்டு, 2வது திருவாரூர் தேவாரம் குளம்பலம் அந்த பாட்டு, அப்புறம் சுந்தரமூர்த்தி சுவாமிகளது தில்லைவாழந்தனர் பாட்டு. இப்படி 25 பதிகங்களை எடுத்து நமக்கு அகத்திய பெருமான் சிவாலய முனிவருக்காக செய்தது. அது நமக்காக சிவாலய முனிவர் மூலியமா வந்திருக்கு அப்படிங்கிறது அந்த அகத்திய தேவாரத்தினுடைய அந்த வரலாறு. அற்புதம். நன்றிங்கய்யா. நன்றிங்க. இந்த பதிவை மீள் பதிவை நாங்க கண்டிப்பா இந்த பதிவை மீள் பதிவை போடுவோம். கண்டிப்பா இதை நீங்க என்ன பண்ணுங்க, யூடியூப்ல வந்துட்ட பிறகு லிங்க் தரனாங்க. அந்த லிங்க் என்ன பண்ணுங்க அவங்களுக்கு எடுத்து காமிச்சிருங்க ஐயா. குரூப்ல அனுப்பிச்சிருங்க நானு. கண்டிப்பா மிக்க நன்றிங்க. நேரம் கருதி நிறைவு செஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்வுக்கு போகணும். மிக்க நன்றிங்க. அனைவருக்கும் வணக்கம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் இரவு 8 மணிக்கு
சித்தாந்த சைவம் என்கிற தலைப்பின் கீழே சைவ சித்தாந்த பயிற்சி வகுப்பில் உண்மை விளக்கம் என்கிற பகுதியை சேலம் மாவட்டம் ஆத்தூரில் வசிக்கக்கூடிய சைவ நெறி செம்மல் சித்தாந்த ரத்தனம் சிவத்திரு ஸ்ரீதேவ் ஐயா அவர்கள் நம்மோடு நமக்கெல்லாம் பயிற்சி அளித்து வருகிறார்கள். அவருடைய பொற்பாதங்களில் நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள அத்துணை அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளை மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இதை நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற செவ்வாய்க்கிழமை இரவு 8 மணிக்கு சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். நற்றுணையாவது நமச்சிவாயுவே. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம்.